அதாவது இப்போ மனித உயிர்கள் இன்னும் உடம்பில் எந்த மாற்றமும் ஏற்படாதா? ஏன்னா மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் தான் மனித உடலில் மாற்றம் ஏற்பட்டது. மனித உயிர்களாக நமது உடல் மாறியதற்கு நமக்கு அது ஒரு உடல் மாற்றம் தான். மனித உயிர்களில் நம்ம பரிணாம வளர்ச்சி என்பது நம்ம குரங்குகளாக விலங்குகளாக இருந்தோம். விலங்குகளாக இருக்கும்போது நம்ம உடம்பு ஃபுல்லாக மூடி இருந்திருக்கோம். 4 கைகளை ஊண்டி கால்களை ஊண்டி நடந்திருப்போம். அப்புறம் மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் நாம் நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தோம். உடம்புல உள்ள ரோமங்கள்லாம் உதிர ஆரம்பிச்சது. இப்போ முழுவதுமாக நாம் நிமிர்ந்து விட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். முழுவதுமாக நிமிர முடியாத அந்த காலகட்டங்களில் நமக்கு மனம் எனும் நோய் வராத காலகட்டம். நம்ம விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருப்போம். நமது இனம் குரங்கு தான். குரங்கு என்கிற இனத்தை சேர்ந்த நாம் விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். எப்போ அப்படின்னா அப்போ நான் கைகளையும் கால்களையும் ஊன்றி குனிஞ்சு தான் நம்ம நடந்து எங்கேயும் போயிட்டு இருந்திருப்போம். அப்புறம் நமது உடலில் மனம் எனும் நோய் ஏற்படுது. அப்போல்லாம் நம்ம உடம்புல ரோமங்கள் இருந்தது. அப்புறம் மனம் எனும் நோய் ஏற்பட்ட உடனே நமக்கு இந்த மனசு, எண்ணங்கள், கனவுகள், சிந்தனைகள், ஆராய்ச்சிகள், நாம் ஏன் நிமிர்ந்து நடக்கக்கூடாது, நிமிர்ந்து நடந்தால் இன்னும் நல்லா இருக்குமே, இந்த மாதிரியான ஒரு முயற்சிகள்லாம் நடக்குது. இப்போ நம்ம இப்போ பல்ட்டி அடிக்கிறோம் ஜிம்னாஸ்டிக்கில், இப்போ அப்படியே நிறைய முயற்சிகளெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம்ல. இதெல்லாம் ஏன் முடியாது, நம்ம உடம்புலால் ஏன் முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். ஆக இது எதிர்காலத்தில் நம்ம எல்லோரும் பல்ட்டி அடிப்போமா அப்படின்னு நீங்கள் கேட்டுறக்கூடாது. ஜிம்னாஸ்டிக் மாதிரி அது தேவையில்லை. அதில் ஆபத்து இருக்குது. அது ரொம்ப பயிற்சி எடுத்தால் தான் முடியும். அது பயிற்சி எடுத்து பெறப்படுகிற ஒரு திறமை. இன்ஜினியர், டாக்டர் மாதிரி ஜிம்னாஸ்டிக் அதெல்லாம் ஒரு பேக்லேயே பின்னாடியே போய் பல்ட்டி அடிச்சுக்கிட்டே போகிறது, கடைசியாக ஒரு 2 பல்ட்டி உயரமாக அடித்து கீழே குதிக்கிறது. இதெல்லாம் ஒரு இன்ஜினியரிங் மாதிரி, டாக்டர் மாதிரி. இதெல்லாம் கஷ்டப்பட்டு பயிற்சி எடுக்கணும். அந்தளவுக்கு கடினமானது. இது எளிதானது கிடையாது. இயல்பாக வரணும். இயல்பாகவே உங்களுக்கு ஒரு திறமை வரணும், பாதுகாப்பு இருக்கணும். இப்போ நிறைய பேர் ஜிம்னாஸ்டிக் மாதிரி பயிற்சி எடுத்துகிட்டு எத்தனை பேர் விழுந்து செத்து போனவங்கலாம் இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம இந்த சோசியல் மீடியாவில் அவன் சாகசம் பண்ணுவான், 2-3 பல்ட்டி அடிப்பான், அதுதான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பயிற்சி இருக்குது, எவ்வளோ காயங்கள் இருக்குது, எத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணியிருப்பாங்க. தவறுதலாக கீழே விழுந்து மூஞ்சி அடித்து இறந்து போனவங்க எத்தனை பேர், பல் உடஞ்சவங்க எத்தனை பேர், இப்படி நிறைய ஆபத்தெல்லாம் அதில் இருக்குது. அதனால் அதெல்லாம் அந்த நிலையெல்லாம் எதிர்காலத்தில் நமக்கு வரவே வராது. அதனால் அது நம்மளுடைய தகுதியும் கிடையாது, மனித இயல்பும் கிடையாது. மனித உடலின் இயல்பு அது கிடையாது. 2-3 பல்ட்டி அடிக்கிறதெல்லாம் மனித உடலுக்கு சொந்தமான ஒரு வழக்கம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்படி தான் நம்ம அப்புறம் மனம் எனும் நோய் ஏற்பட்டது. நம்ம கைகளையும் கால்களையும் ஊண்டி நடந்து வந்துகிட்டு இருந்த நாம் அப்புறம் நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தோம். ஏன் நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, எதுக்கு நம்ம நடக்கிறதுக்காக கைகளையும் ஊனணும் கால்களையும் ஊனணும்? 2 காலால் நடந்துட்டு போகலாமே. அப்போ 2 கை சும்மா தானே இருக்குது. கைகளை வச்சு நம்ம வேறு ஒன்றுக்காக கைகளை பயன்படுத்தலாமே அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். கைகளை எதுக்கு தேவையில்லாமல் நடக்கிறதுக்காக கைகள் 2யும் கால்கள் 2யும் பயன்படுத்தணும்? நடப்பதற்காக நம்ம 2 காலை மட்டும் பயன்படுத்தினா போதுமே, எதுக்காக கைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு கொஞ்சம் சிக்கனமாக யோசிச்சிருக்கலாம். அப்புறம் இன்னொன்று, அதனால் நம்ம நிமிர்ந்து நடப்பதற்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்கும். இன்னொன்று, நம்ம கைகளையும் ஊண்டி நடக்கும்போது, கால்களையும் ஊண்டி நடக்கும்போது நம்ம கைகள் தரையில் படும். அப்போ நம்ம கைகள் அழுக்காகும். அதே கையால் தான் நம்ம எந்த உணவுப் பொருளையும் ஒரு பழங்களையோ பறித்து சாப்பிட்றோம். நம்ம இயற்கையாகவே நம்ம ஒரு தூய்மை விரும்பி. மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் நமக்கு ஏற்படுகிற ஒரு பயம்தான் காரணம். ஏன்னா எப்படி வேணாலும் நமக்கு நோய் தாக்குதல் ஏற்படும். அப்போ நம்ம எதையும் ஒரு தூய்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் தூய்மையை கடைபிடிக்கணும், உறுதி செய்யணும். அப்போ தான் நம்ம எளிதாக நோய்கள் தாக்குவதிலிருந்து தப்பிக்க முடியும். பிற உயிரினங்கள் அந்த அளவுக்கு தூய்மையை விரும்புறதில்ல. நம்ம விரும்புகிற அளவுக்கு அவங்க விரும்புறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்குது. அவங்க எந்த மண்ணிலையும் புழுதிலையும் புரண்டாலும் அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு நோய் வராது. ஆனால் நாம் அவங்கள மாதிரி இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு நல்ல தூக்கம் வராது, நோய்கள் கண்டிப்பாக வந்துடும். நமக்கு உடனே நோய் தாக்குதல் அந்தளவுக்கு நம்ம ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி பிற உயிர்களைப் போல் அல்லாமல் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் நாம் கைகளையும் ஊண்டி கால்களையும் ஊண்டி குனிஞ்சு நடந்துக்கிட்டு இருந்த நாம் எதுக்காக நம்ம அந்த மாதிரி குனிஞ்சு நடக்கிறதுனால கை அழுக்காகுது. அதனால் கையை அழுக்காகவும் பார்த்துக்கணும். ஏன்னா அதே கையால் தான் நாம் பழங்களெல்லாம் பறித்து சாப்பிட வேண்டியிருக்கு. அப்போ கையை ஒவ்வொரு வாட்டியும் கழுவிட்டு போய் சாப்பிட முடியாது. அதனால் கைகளை அழுக்காக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். அப்புறம் அதே கையை வச்சு தான் மற்றவங்கள நம்ம கட்டி பிடிக்கிறது இதெல்லாம் இருக்குது. அதனால் கை சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கால்களை மட்டுமே நடப்பதற்காக நம்ம பயன்படுத்திப்போம் அப்படிங்கிற அந்த எண்ணம். இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கும். கைகளை சுத்தமாக வச்சுக்கணும். கைகளை எதுக்காக நடப்பதற்காக நம்ம கால்களையும் கைகளையும் பயன்படுத்தணும், அது ஒரு காரணம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நீங்கள் நிமிர்ந்து நடக்க முடியாது, நிமிர்ந்த நிலையில் நமக்கு வராத காலகட்டம் இருக்குல்ல.
இப்போ வந்து நம்ம குரங்குகளாக விலங்குகளாக காடுகளில் வாழும்போது நமக்கு மனம் எனும் நோய் ஏற்படலை. அப்போ நம்ம குனிஞ்சு தான் நம்ம நடந்துகிட்டு இருந்தோம். நம்ம உடல் நிமிர்ந்த நிலையை அடையலை. நமக்கு ரெண்டு கைகளையும் கால்களையும் தரையில் ஊன்றி குனிஞ்சு நம்ம உடல் அமைப்பே குனிஞ்சு தான் இருக்கும். ஒரு வளைந்த நிலை தான் இருக்கும். அப்போ வந்து நம்மளால் நீட்டி நிமிர்ந்து நம்ம படுத்து தூங்க முடியாது. ஒரு கீழே படுக்கிறோமா, ஒரு வளைஞ்சி தான் ஒரு மாதிரி படுக்கணும். ஏன்னா நம்முடைய முதுகு நிமிரலை. கால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடெலாம் எப்படி படுக்குது, அந்த கால் வந்து நீட்டிக்கிட்டா படுக்குது. அது நீட்ட முடியாது. காலை ஒரு சைடாக தான் படுக்கும். இந்த சைடு படுக்கும், இல்லை இந்த சைடு படுக்கும். ரெண்டு காலையும் நீட்டிக்கிட்டு முன்னங்காலையும் ரெண்டு காலையும் பின்னங்கால் ரெண்டையும் முன்னங்கால் ரெண்டையும் நீட்டிக்கிட்டு தரையில் அந்த மாதிரிலாம் நம்ம நேராக படுக்கிறோம்ல, மேல் நோக்கி பார்த்து வானத்தை நோக்கி படுக்கிறோம்ல, நம்ம காலை நீட்டி கைகளை நீட்டி நம்ம வானத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு படுக்கிறோம்ல, அந்த மாதிரி எந்த உயிரினங்களாலும், அதாவது பொதுவாக விலங்குகளால் படுக்க முடியாது. நம்மளால் படுக்க முடியும். ஆனால் நாம் வந்து விலங்குகளாக வாழ்ந்தோம் பார்த்திங்களா, அப்போ வந்து நம்மளால் அப்படி படுக்க முடியாது. எப்படி ஆடு மாடு மாதிரி தான் ஒரு சைடாக படுப்போம், அதாவது உட்காந்துட்டு தூங்கியிருக்கலாம். ஆனால் நம்மளால் வந்து இன்றைக்கி நம்ம தூங்குறோமே, வானத்தை பார்த்துட்டு கைகளை விரிச்சிட்டு காலை விரிச்சிட்டு நீட்டிக்கிட்டு அப்படி தூங்குறதுக்கு நம்மளால் முடியாது. அப்புறம் நம்ம மனம் எனும் நோய் ஏற்பட்டது. அப்போ மனம் எனும் நோய் ஏற்படும்போது நம்ம நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தோம். நம்ம உடம்பு நிமிரும்போது நமக்கு வந்து நல்ல காலை நீட்டி தூங்குகிற அந்த வழக்கம் ஏற்பட்டது. காலை நீட்டி முதுகெல்லாம் முழுக்க முதுகு பகுதி பின்பகுதி இருக்குல்ல, பின்பகுதி வந்து முழுக்க தரையில் படுதில்ல, நம்ம தரையில் கிடத்திக்கிட்டு நம்ம தூங்குறோம் பாருங்கள். அந்த நிலை வந்து நம்ம குரங்குகளாக இருக்கும்போது இல்லை. நம்ம விலங்குகளாக இருக்கும்போது, நம்ம இன்றைக்கும் குரங்கு தான், ஆனால் விலங்குகளாக இருக்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடி விலங்குகளாக இருந்தோம், இப்போ மனித உயிராக மாறியிருக்கோம். அது காரணம் அந்த உடல் மாற்றம், அது காரணம் அந்த மனம் என்னும் நோய். அப்போ நம்ம விலங்குகளாக வாழும் பொழுது அப்போ நம்ம முதுகு வந்து தரையில் கிடத்த முடியாது. இன்றைக்கி வானத்தை நோக்கி நீங்கள் விட்டத்தை பார்த்து தூங்கும்போது உங்கள் முதுகு முழுக்க தரையில் கிடத்தப்படுது. அப்படி தானே, கிடத்திக்கிட்டு நீங்கள் தூங்குறீங்க. அந்த நிலை வந்து நாம் விலங்குகளாக இருந்தபோது நம்மளால் முடியாது. நமது முதுகு முழுக்க தரையில் படிகிற மாதிரி படுக்க முடியாது. அது மாதிரி மார்பு பகுதியை நம்ம வந்து மார்பு பகுதி தரையில் படுற மாதிரி நம்ம படுக்கிறோமே, குப்புற படுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரியும் படுக்க முடியாது. அப்போது இந்த ரெண்டு நிலையும் எப்போ படுக்கிறோம் அப்படின்னா, நாம் வந்து எப்போ விலங்கு நிலை குரங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த நாம் எப்போ விலங்கு நிலையிலிருந்து மனித நிலைக்கு மாறினோமோ, மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் நமது உடலில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாற்றம் தான் நம்ம நிமிர்ந்து நடப்பதற்கு காரணம். அது மாதிரி நீங்கள் வானத்தை நோக்கி விட்டத்தை பாட்டு தூங்கும்போது முதுகை முழுக்க கிடத்திக்கிட்டு தூங்குறீங்க பார்த்திங்களா, அது மாதிரி குப்புற படுக்கும்போது உங்கள் மார்பு ஃபுல்லாக வந்து மார்பு அடி வயிறு எல்லாம் வந்து தரையில் படிகிற மாதிரி நீங்கள் படுத்து தூங்குறீங்க பார்த்திங்களா. இந்த நிலையெல்லாம் நம்ம பிற்பாடு தான் வருது. இது வந்து நம்ம நிமிர்ந்து நடப்பதனால் ஏற்பட்ட மாற்றம், நிமிர்ந்து நடப்பதால் நமக்கு ஏற்பட்ட ஒரு நன்மை. இப்படி ஒரு நன்மை நமக்கு கிடைக்கிறதுனால நல்ல ஓய்வு கிடைக்குது, உடம்புக்கு நல்ல ஓய்வு. நம்ம சுற்றி நல்லா புரண்டு படுக்கலாம், நம்ம வந்து விட்டத்தை பார்த்துட்டு தூங்கலாம், அல்லது வானத்தை பார்த்துட்டு மேல் நோக்கி பார்த்துட்டு முதுகு பின்புறம் முழுக்க நம்ம தரையில் கிடத்திடலாம். பின்பகுதி முழுக்க தரையில் நல்லா அழுத்தி படிகிற மாதிரி நம்ம படுக்கும்போது என்ன ஆகுதுன்னா உடம்புக்கு நல்ல ஓய்வு கிடைக்குது. அது மாதிரி வந்து குப்புற படுக்கிறோம், மார்பு பகுதி தரையில் நல்லா அழுத்தி படுக்கும்போது குப்புற படுக்கிறோம். வயிற்று பகுதியெல்லாம் நல்லா தரையில் படுது. அது மாதிரி இந்த பிறப்பு உறுப்பு இருக்கிற பகுதி, இடுப்பு பகுதி அதெல்லாம் கூட நல்லா தரையில் படுது. தொடைப்பகுதி நல்லா தரையில் படுது. இப்படி நல்லா நீட்டி நிமிர்ந்து படுக்கிறோம்ல, நல்ல ஓய்வு கிடைக்குது உடம்புக்கு, நல்லா தூங்க முடியும். நம்முடைய உடம்பு நல்ல ஓய்வு எடுக்குது. ஏன்னா நம்முடைய உடம்பே ஒரு நோய் உடம்பு, மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்ட உடம்பு. நம்முடைய உடம்புக்கு நோயாளிக்கு என்ன தேவை? நல்ல ஓய்வு தேவை. நாம் ஏன் இப்படி 8 மணி நேரம் கொரட்டை விட்டு தூங்குறோம் அப்படின்னா, நல்லா ஆழ்ந்து அசந்து தூங்குறோன்னா நமக்கு அது தேவை. ஏன்னா நம்ம நோயாளிகள். ஆக நம்ம அப்படி ஒரு நமக்கு அப்படி ஒரு தூக்கமும் தேவை. நம்ம உடம்பும் நல்ல தரையில் படுக்கணும், நல்லா கிடத்தி தூங்கணும், உருண்டு படுக்கணும், புரண்டு படுக்கணும். எல்லா திசையிலையும் நீங்கள் படுக்கணும். இப்படி தான் படுக்கணும், அப்படி தான் படுக்கணும், அப்படி படுக்கக்கூடாது, இப்படி படுக்கக்கூடாது, ஒரு கழிச்சு படுக்கக்கூடாது, குப்புற படுக்கக்கூடாது, மேல் நோக்கி படுக்கக்கூடாது, பொம்பளைங்க இப்படி தான் படுக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எப்படியெல்லாம் படுக்க முடியுமோ அப்படியெல்லாம் படுங்க. படுத்திங்கன்னா தான் உங்கள் உடம்புல உள்ள ஒவ்வொரு பகுதிக்கும் ஓய்வு கிடைக்கும். ஓய்வுக்காக தான் நாம் ஏன் வந்து நிமிர்ந்தோம், நம்ம உடம்பு ஏன் நிமிருது, குனிஞ்சி தான் நடந்துக்கிட்டு இருந்தோம், ஏன் நிமிரணும், அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. நமக்கு மனம் எனும் நோய் ஏற்பட்டுருச்சு. இப்போ நமது உடம்புக்கு நல்ல ஓய்வு தேவை.
இப்போ நம்ம குனிஞ்சு நடந்துகிட்டு இருந்தோம், நமக்கு நிமிர்ந்த அந்த உடலமைப்பு இல்லாத போது நம்மளால் வந்து விட்டத்தை பார்த்துலாம் காலை நீட்டி தூங்க முடியாது. ஏன்னா நம்ம முதுகு வளைஞ்சிருக்கு. அப்போ நிமிர்ந்தால் தான் நம்ம விட்டத்தை பார்த்து கால் நீட்டி நல்ல பின்பகுதி, உடலின் பின்பகுதி முழுக்க முதுகு, அந்த பின்மண்டை, முதுகு, அப்புறம் பின் தோள்பட்டை, அப்புறம் வந்து குண்டி, அப்புறம் தொடையில் உள்ள பின்பகுதி, காலில் உள்ள பின்பகுதி, இப்படி எல்லாமே தரையில் நல்லா படுத்தி கிடத்தி நல்ல ஓய்வு எடுக்கிற மாதிரி நம்ம தூங்க முடியும். ஆழ்ந்து அசந்து தூங்கும்போது உடலின் பின்பகுதி நல்லா ஓய்வு எடுக்குது, உடம்புல உள்ள வலி எல்லாம் போகுது. ஏன்னா நம்ம ஒரு நோயாளி, மனமெனும் நோயாளி. அது மாதிரி எல்லா திசையிலையும் நம்ம படுக்கணும், ஒரு கழித்து படுக்கணும், எப்படியெல்லாம் படுக்க முடியுமோ அப்படியெல்லாம் படுக்கணும். நல்ல நெஞ்சு பகுதி தரையில் அழுத்தி, அது மாதிரி இடுப்பு பகுதி, அந்த சிறுநீர் கழிக்கிற அந்த பகுதி, அதெல்லாம் வந்து தரையில் நல்லா அழுத்தி படுக்கணும். முன் தொடை பகுதி, முட்டி கீழே முன்கால் பகுதி, ஏன்னா எப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்புறம் முகத்தெல்லாம் இந்த பக்கம் திருப்பி படுக்கணும், அந்த பக்கம் அழுத்தி படுக்கணும். எப்படியெல்லாம் படுக்கணுமோ அப்படியெல்லாம் படுக்கும்போது உடம்புல உள்ள வலி போகுது, தூங்கும்போது வலி போகுது. நீங்கள் மெத்தையில் படுத்திங்கன்னா அந்த வலியெல்லாம் போகாது. அப்போ தரையில் ஒரு அழுத்தமான தரையில் நீங்கள் படுக்கும்போது தான் உங்களுக்கு, அப்போ நீங்கள் எப்படியெல்லாம் படுக்கிறீங்களோ அப்படியெல்லாம் படுக்கும்போது உடம்புல இருக்கிற எல்லா வலியுமே போகும். நீங்கள் இப்படி தான் படுப்பேன், நான் குப்புறெல்லாம் படுக்கவே மாட்டேன், நான் விட்டத்தை நோக்கி படுத்தேன்னா அப்படி தான், நான் சின்ன வயசுலேருந்து நான் என்றைக்கும் ஒரு கழித்து படுக்கவே மாட்டேன், நான் இப்படி தான் படுப்பேன். அப்போ ரொம்ப குண்டாயிட்டாங்கன்னா அவங்க சுற்றி உருண்டெல்லாம் படுக்க முடியாது. தூக்கத்திலே நமக்கு ஒரு இயக்கம் இருக்குது. இப்போ நம்ம வந்து முழிச்சிருக்கிறோம், நடக்கிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம். அப்போ உடம்பு ஒல்லியாக இருந்தால் நல்லா நீங்கள் ஈஸியாக நடப்பீங்க, ஈஸியாக ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போவீங்க, அப்படி தானே? அதே உங்கள் உடம்பு குண்டாக இருக்குது, அப்போ உங்களால் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் நடப்பீங்க. ஒரு இடத்துக்கு எந்திக்கணுன்னா கஷ்டப்படுவீங்க, உட்காரணுன்னா கஷ்டப்படுவீங்க. அதே மாதிரி தான் தூங்கும்போது நீங்கள் ஒல்லியாக இருந்தீங்கன்னா நல்லா புரண்டு படுப்பீங்க தூங்கும்போது. அதாவது நீங்கள் ஒல்லியாக இருந்தீங்கன்னா தூங்கும்போது நல்லா உருண்டு புரண்டு நல்லா வானத்தை பார்த்து படிப்பீங்க, நல்லா குப்புற படுப்பீங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நீங்கள் குண்டாயிட்டீங்க, தொப்பை அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் ஏதோ ஒரே ஒரு நிலையில் தான் படுப்பீங்க, வானத்தை பார்த்து மட்டும் தான் படுப்பீங்க, புரண்டெல்லாம் படுக்கவே மாட்டீங்க, உங்களால் முடியாது. அதில் ஒரு கழிச்செல்லாம் படுக்க மாட்டீங்க. அது வந்து அப்போ ஒல்லியாகவும் இருக்கணும். ஆக நல்லா ஒல்லியாக இருந்தால் நல்லா முழுக்க உடம்புக்கு ஓய்வு கிடைக்கும். ஆக நல்ல உடம்புல ஓய்வு கிடைக்கணும், நல்லா தூங்கணும், புரண்டு படுக்கணும். அந்த அளவுக்கு உடம்பு வலி. ஏன்னா மனம் என்னும் நோயால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். நம்ம உடம்பு வந்து ஒரு பிற உயிர்களைப் போல் அல்லாமல் ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி குறைவான உடம்பு, நோயால் பாதிக்கப்பட்ட உடம்பு. இந்த குளிரை தாங்கிக்கிடாது, நிறைய பிரச்சனைகள் உடம்புல, ரொம்ப பலவீனமான ஒரு உடம்பு மனித உடம்பு. அதுக்கு நல்ல ஓய்வு தேவை. ஏன்னா நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு மனமெனும். அந்த நோய் குணமடவே கிடையாது, அந்த நோய் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு. அப்போ அப்படி இருக்கும்போது மனித உயிர்களாக நம்ம வாழ முடியும். ஒரு வாழ்க்கை முறை, இந்த வாழ்க்கை முறைக்கு மனமெனும் நோய் தான் காரணம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நோயோடு இருந்தே ஆகணும். நோய் நமக்கு தேவை, நோய் தான் நமக்கு பாதுகாப்பு. அப்படி இருக்கும்போது நோய்களால் உடம்பு அசதியாக இருக்குது, நல்லா தூங்கணும். அதனால தான் நமக்கு 10 மணி நேரம் தூக்கம், கொஞ்சம் கூட இடையூறு இல்லாமல் ஆழ்ந்து அசந்து தூங்கணும். அது நமக்கு தேவையாக இருக்குது. அதுவும் வந்து எப்படி காலை நீட்டி வேற தூங்க வேண்டியா இருக்குது. அதுக்காக தான் நம்ம நிமிர்ந்தோம். ஏன் நிமிர்ந்தோம்? குனிஞ்சு நடந்துக்கிட்டு இருந்த நாம், கைகளையும் கால்களையும் ஊண்டி குனிந்து நடந்து கொண்டிருந்த நாம் ஏன் நிமிர்ந்தோம் அப்படின்னா, அதுக்கு காரணம் நமக்கு ஓய்வு தேவைப்படுகிறது, நமது உடலுக்கு நல்ல தூக்கம் தேவைப்படுகிறது. அந்த தூக்கத்தை பெறுவதற்காக தான் நாம் நிமிர வேண்டிய நிலைமை. அப்புறம் குப்புறப்படுத்து சுற்றி ஒரு கழிச்சு சுற்றி முழுக்க 360 டிகிரியில் புரண்டு படுத்து உடம்பை தரையில் அழுத்தமான தரையில் அழுத்தி நல்லா தூங்க வேண்டியது. நல்லா ஆழ்ந்து அசந்து தூங்கினா தான் இந்த உடம்புக்கு ஒவ்வொரு நாளும் அந்த தூக்கம் தேவையாக இருக்குது. அது ஒரு மருந்து. அந்த ஏன்னா நம்ம ஒரு மனமெனும் நோயாளியால் பாதிக்கப்படும். மற்ற உயிரினங்கள்லாம் அப்படி இல்லை, உட்காந்துக்கிட்டே தூங்கும். காகம், பறவையெல்லாம் உட்காந்துக்கிட்டே தூங்கும். மாடெல்லாம் அது எப்படி தூங்குன்னு உங்களுக்கு தெரியும், ஆடு எப்படி தூங்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம அளவுக்கு அது புரண்டெல்லாம் படுத்து தூங்காது, நல்லா சௌகரியமாலாம் படுத்து தூங்காது. அப்போ நமக்கு அப்படி ஒரு தேவை இருக்குது. அதனால தான் நாம் அப்படி அந்த ஒரு நிலையை ஏன் அடையுது நம்ம உடம்பு. நம்ம ஏன் முதுகு வந்து நிமிர்ந்து நடக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நமக்கு அப்படி ஒரு உடம்பு நமக்கு தேவையாக இருக்குது. அப்போ தான் நம்மளால் முழுக்க ஓய்வு எடுக்க முடியும். அப்புறம் வந்து நடப்பதற்காக எதுக்கு கையையும் காலையும் பயன்படுத்தணும், கால் மட்டுமே போதுமே அப்படிங்கிற அந்த நினைப்பு, சிக்கனம். அது தேவையில்லாமல் எதுக்கு கைகளை பயன்படுத்தணும், தேவையில்லாத வேலைகளை செய்யக்கூடாது. அப்புறம் தூய்மை, ஏன்னா கையால் தான் நம்ம வந்து பழங்களெல்லாம் சாப்பிட்றோம், உணவுகளை சாப்பிட்றோம். அப்போ தூய்மையாக வேறு சாப்பிட்ணும். கையெல்லாம் அழுக்காக வச்சுக்கிட்டு நீங்கள் பழத்தையெல்லாம் பறித்து சாப்பிட்டீங்கன்னா அதில் ஏகப்பட்ட கிருமி வயிற்றுக்குள்ளே போகும்.
நம்ம ஏற்கனவே நோயால் பாதிக்கப்பட்டவங்க, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. அப்போ வந்து கால்களை மட்டும் நம்ம நடக்கிறதுக்காக பயன்படுத்திக்கணும், கைகளை சுத்தமாக வச்சுக்கணும், அது ஒரு காரணம். இப்படி பல காரணங்களால நமக்கு வந்து நாம் நிமிர்ந்து நடக்கிறதுக்கு அது ஒரு காரணம். நல்ல உடம்புக்கு ஓய்வு தேவை. புரண்டு படுக்கணும், நிமிர்ந்து படுக்கணும், மேல் நோக்கி விட்டத்தை பார்த்து படுக்கணும், குப்புரை அடித்து படுக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம உடம்பு நிமிர்ந்தால் தான் அது முடியும். ஆக நாம் அது இவ்வளோ நாள் வந்தோம் பார்த்திங்களா, இவ்வளோ நாள் அந்த வரலாற்றில் பரிணாம வளர்ச்சி, மனித இனம் வந்து குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த குரங்கு இனம் மனித நிலை அடைந்து, எதுக்காக மனித நிலை அடைகிறக்காக எதுக்கு இது போயிட்டுருக்க, இந்த பரிணாம வளர்ச்சி ஏன் நடக்குதுன்னா நல்லா தூங்கணும். அதுக்காக தான் நல்லா தூங்கணும். என் உடம்புக்கு வந்து மனம் எனும் நோய் ஏற்பட்டிருக்கு, என் உடம்பு நல்லா தூங்கணும். அதுக்காக தான் இந்த பரிணாம வளர்ச்சி. நல்ல காலை நீட்டி நிமிர்ந்து தூங்கணும். அப்போ தான் இந்த உடம்புல உள்ள வலி குறையும். இந்த மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்ட மனித உடலின் வலி வந்து அடங்கும். ஒவ்வொரு நாளும் அப்படி தூங்க வேண்டியிருக்கு. அதுக்காக தான் அந்த உடலை நிமிர்த்துவதற்கான முயற்சி. அதுதான் வந்து தேவையாக இருக்குது. அப்புறம் வந்து உடல் ரோமங்களை உதிர்க்கிறது, இந்த மாதிரியான பரிணாம வளர்ச்சி, இதெல்லாம் வந்து இது வந்து ஏன் வந்து ரோமங்கள் வந்து மனித உடலிலிருந்து நீங்கியது, ஏன் ரோமங்கள் நீங்கியது அப்படின்னா, நமக்கு வந்து உறவுமுறை ரொம்ப முக்கியம். உறவுமுறை அதாவது ரொம்ப அன்பு, பாசம், நெருக்கம், அடிக்கடி நம்ம வந்து உடல் உறவெல்லாம் வச்சுக்கிறோம். பிற உயிரினங்கள் அப்படி கிடையாது. அப்போ இதெல்லாம் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. உறவுமுறை என்பது தேவையாக இருக்குது. கட்டி பிடிச்சிக்க வேண்டியது இருக்குது, தோளில் கை போட்டுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது ஒரு உடல் நம்ம அருவருப்பாக இருந்தால் நம்ம வந்து கை போட மாட்டோம், தொட மாட்டோம். அது உறவுமுறைக்கு எதிரானது. நமக்கு உறவுமுறையில் ஒரு நெருக்கம் தேவை இருக்குது. மனித உடல்கள் அடிக்கடி ரொம்ப நெருக்கமாக இருக்க வேண்டியிருக்கு. அவங்க ஒன்றா கூட்டமாக ஒற்றுமையாக வாழ்வாங்க. அப்போது ஒற்றுமைக்கு எது எதிரானதுன்னா இந்த ரோமங்கள் எதிரானது. அது தலையில் இருக்கணும், அது விருப்பம், அது மனித உடலின் விருப்பம். தலையில் ரோமம் இல்லைன்னா அது வருத்தப்படுவாங்க. ஆனால் உடம்புல ரோமம் இருந்தோன்னா அது விரும்ப மாட்டாங்க. ரோமம் இல்லாத உடம்பு அழகாக இருக்குது. அந்த உடம்பை கட்டி பிடிக்கிறதுல ஒரு ஆசை இருக்கும். அப்போ உடம்பு முழுக்க ரோமமாக இருக்குது, முதுகு முழுக்க ரோமமாக இருக்குது, கால் தொடை எல்லாம் ரோமமாக இருக்குன்னா அந்த உடம்பை கட்டி பிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே பிடிக்காது. அப்போ உறவுமுறையை வந்து மனித உறவுகளுக்குள்ள அன்பு குறைஞ்சிரும். மனித உயிர்கள் எல்லாமே முடியோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உடம்பு முழுக்க முடி, மூஞ்சி முழுக்க முடியாக இருக்குன்னா அந்த அன்புங்கிறது குறைஞ்சிரும். ஏன்னா நமக்கு ஒற்றுமை தேவைப்படுது. நாம் ஏற்கனவே பயந்து போயிருக்கணும். மனம் எனும் நோய், நம்ம நோயாளினாலே அவங்க பயந்தாங்குழி தான். நோயாளிகளுக்கு பயம் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து யாராவது நமக்கு தேவை அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கும். அப்போ நம்ம மனம் எனும் நோயாளிகள் அப்படிங்கும்போது நமக்கு உறவுமுறையில் ஒரு நெருக்கம் தேவை, நல்லா வந்து ஒரு அரவணைப்பு தேவை, ஒரு அன்பு தேவை, பாசம் தேவை. பிரிஞ்சிட மாட்டோம். அதாவது எப்பவும் கூட்டமாகவே இருக்கணும், ஒரு குடும்பமாகவே இருக்கணும். அப்போ தான் குடும்பம்லாம் அங்கே உருவாகுது. அப்படி இருக்கும்போது இந்த ரோமங்களோடு நாம் இருந்தோம் அப்படின்னா நம்மளே நம்ம வெறுப்போம், நல்லா இருக்காது, நமக்கு பிடிக்காது. ஒரு ரோமம் இல்லாமல் இருந்தால் அந்த உடம்பு அழகாக இருக்கும், கட்டி பிடிச்சிக்கலாமான்னு தோணும். ஒரு அன்பு பாசத்துக்கு அது ரொம்ப அதிக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். நம்ம ரோமத்தோடு இருந்தோம்னாக்கா கை கால் மூஞ்சி எல்லாம் ரோமமாக இருக்குது அப்படின்னா முத்தம் கொடுத்துக்க மாட்டோம், நம்ம வந்து ஒரு முத்தம்லாம் கொடுத்துக்க மாட்டோம், கட்டி பிடிச்சிக்கவே விரும்ப மாட்டோம். உறவுமுறை விரிசல் ஏற்படும். ஆக மனித உடலுக்கு என்ன தேவைன்னா ஒற்றுமை தேவை, உறவுமுறையில் ஒரு நெருக்கம் தேவை. அப்போ அதற்கு ஏற்றால் போல் அந்த உடம்பு அழகாகவும் இருக்கணும். அப்போ தான் அந்த நெருக்கம்லாம் ஏற்படும். நெருக்கத்திற்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அதெல்லாம் நீங்குகிறது. நெருக்கத்திற்கு எது தடைன்னா இந்த ரோமங்கள், உடம்பில் உள்ள ரோமங்கள், அதெல்லாம் தடையாக இருக்குது. ஒரு உறவு முறைக்கு அன்பு, ஒரு பிடிச்சிருக்கு, அழகு தேவை. ஒரு ரோமம் இல்லாத உடல் தான் அழகான உடல். ரோமம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது எங்கெல்லாம் ரோமம் இருக்கணுமோ அங்கே தலையில் இருக்கணும். அப்போ பிறப்புறுப்பில் இருக்குது, அது கூட இல்லாமல் இருந்தால் மக்களுக்கு அது பிடிச்சிருக்க தான் செய்யுது. பிறப்புறுப்பில் கூட ரோமம் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அது ஒரு பாதுகாப்பு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அது அந்த உறுப்பை மறைக்கிறதுக்காக ஒரு இயற்கையாக ஒரு பாதுகாப்பு. ஒரு பருவ வயசுக்கு வந்த பிறகு தான் அது வருது. அது வரைக்கும் ஒரு 18 வயசு வரைக்கும் இல்லை 16 வயசு வரைக்கும் பிறப்புறுப்பில் வந்து ரோமம் வருவதில்லை. பிறப்புறுப்பு வந்து ரோமம் இல்லாமல் தான் இருக்குது, ஆண் பெண் இருவருக்கும். அப்போல்லாம் அந்த பாதுகாப்பு தேவையில்லையா? வயசுக்கு வந்த பிறகு ஒரு பயம், இன்னும் இந்த உடலுறவு பயம், அதனால் கூட அதை மறைப்பதற்கான ஒரு இயற்கையாகவே வந்த ரோமமாக இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறமா ஷேவ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறப்புறுப்புள்ள ரோமத்தை மனித உயிரினங்கள் விரும்பவில்லை என்று அர்த்தம். அப்படி விரும்பலைன்னா அப்போ எதிர்காலத்தில் அந்த ரோமங்கள் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்முடைய விருப்பம் தான் நமது உடலை தீர்மானிக்கிறது. இந்த பரிணாமம் நம்முடைய விருப்பம் தான் நமது உடல் வடிவமைப்பை தீர்மானிக்கிறது.
நம்மளுடைய இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக தலைமுடியை எல்லோரும் விரும்ப தான் செய்வாங்க. யாரும் தலைமுடியை சேவ் பண்ணிட்டு இல்லை, மொட்டை போட்டுட்டுலாம் இல்லை. அது கோயிலுக்காக மொட்டை போடும், அதெல்லாம் சேர்க்காதீங்க. இதில் ஒரு விருப்பப்பட்டு எனக்கு தலைமுடி இருக்கிறதே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து தலைமுடியை மொட்டை போட்டுருக்கிறது இல்லை. தலைமுடிக்கணும், தலைமுடி தேவைன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் உடம்புல ரோமம் இருந்தால் அதை நீக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணுறாங்க. நிறைய க்ரீம் தடவுறாங்க, அப்படி உரிச்சு எடுக்கிறாங்க, ஷேவ் பண்ணுறாங்க. ஆக வந்து உடம்புல ரோமத்தை மனித உயிர்கள் விரும்பவில்லை. அது பிறப்புறுப்பாக இருந்தாலும் சரி, அக்குளாக இருந்தாலும் சரி, எங்கேயுமே தாடியை கூட ஆண்கள் விரும்புறதில்லை. எங்கேயாவது ஆண் அழகன் வந்து எங்கேயாவது தாடியோட மீசையோடு இருக்காங்களா? எங்கேயாவது ரேராக இருப்பாங்க. ஒரு பாடி பில்டர், நல்ல உடற்கட்டு உள்ள ஆண்கள், ஆண் அழகன் போட்டியில் அவங்க யாராவது தாடி மீசை எல்லாத்தையும் வலிக்க தான் விரும்புகிறாங்க. அவங்க தாடி மீசை அதிகமாக விரும்புறதில்ல. தாடி மீசை இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி கத்திரிக்கோள் இருக்கிறனால நம்ம மீசையெல்லாம் கட் பண்ணுறோம். ஆனால் கத்திரிக்கோல்லாம் கிடைக்காத காலம்லாம் இருக்குது. ஒரு உலோகங்கள் கண்டுபிடிக்காத காலத்தில் கத்திரிக்கோளே கிடையாது. அப்போ அந்த தாடி மீசை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை எப்படி கட் பண்ணாங்க? அறுத்து தான் எடுத்திருப்பாங்க. ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி உலோகங்களே இங்கே கண்டுபிடிக்கப்படலை, கத்திரிக்கோள் எதுவுமே இல்லை. அப்போது அவங்க அந்த தாடி மீசை ஆண்களுக்கு வளர்ந்துக்கிட்டே போகும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக ஒருத்தர் தாடியை இன்னொருத்தர் இழுத்து பிடிச்சி கரகரன்னு கல்லால் அறுத்து, அல்லது இதில் கொஞ்சம் உன்னுடைய நாடியை தாடியை இப்படி வை, நான் கல்லில் உன் தாடியை இழுத்து இன்னொரு கல் எடுத்து நச்சு அத்துடுறேன். இந்த மாதிரி மோசமான இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. தாடி மீசைங்கிறதுலாம் ஆண்களுக்கான அடையாளம், ஆணின் அடையாளமாக இருந்தாலும் அது ஆண்கள் விரும்புகிறார்களா அப்படின்னா விரும்பவில்லை என்று தான் அர்த்தம். பெரும்பான்மையான ஒரு ஆண்கள் வந்து தாடி மீசை இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஆண் என்பதற்கான அடையாளம் வந்து தாடி மீசையில் தெரியாது. அது வேறு நிறைய வகையில் ஒரு ஆணின் உடலமைப்பே உறுதியாக இருக்கும். அப்புறம் வந்து அப்புறம் வந்து பிறப்புறுப்பு, ஆணின் மார்பு, பெண்ணின் மார்பு, அப்படி வந்து ஆண் பெண் என அந்த பிரித்தறிவதற்கு, ஆண் பெண் உடலை பிரித்தறிவதற்கு நம்ம நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து தாடி மீசை இருந்தால் தான் வந்து ஒரு ஆணை தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. காளை பசுமாடுக்கெல்லாம் என்ன காளை மாடுக்கு தாடியாக முளைக்குது? நம்ம காளை மாடுன்னு தெரிஞ்சிக்கலையா? அதனால் வந்து தாடி மீசையை வச்சு தான் நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பிறப்புறுப்பில் அதே மாதிரி நமக்கு முடி முளைக்கணுங்கிற அவசியம் இல்லை. காளை மாடு பசுமாடுக்கெல்லாம் என்ன பிறப்புறுப்பில் முடியாக முளைச்சிருக்கு? அங்கெல்லாம் முடி இல்லைல்ல. அது மாதிரி நமக்கும் முடி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அது ஒரு அசௌகரியம். அதை வந்து மனித உயிரினம் விரும்பலை. ஆக நம்முடைய விருப்பம்தான் நமது உடலமைப்பை தீர்மானிக்கிறது. நாம் வந்து ரோமத்தை விரும்பலை. அதனால்தான் ரோமங்கள் இல்லாத நிலையை நாம் அடைகிறோம். ஆனால் இப்போவும் ஒருத்தர் ரோமங்கள் இருக்குது. அது காரணம் என்னென்னா, அவங்க சின்ன வயசில் அவங்களோட தாய், அவங்க குடும்ப சூழ்நிலை ஒரு மாதிரி மிருக உணர்ச்சி உடையவர்களாக இருந்திருக்கலாம். மிருக உணர்ச்சி உடையவர்களாக அவங்க பெற்றோர்கள் இருந்திருக்கலாம். அவங்க சுற்றத்தார் வந்து அவங்க உறவுமுறையினர்கள் ஒரு வன்முறை உணர்ச்சி உடையவர்களாக இருந்திருக்கலாம். அதனால் இந்த ரோமங்கள் வளர்ந்துருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு மனநிலையோட வெளிப்பாடு தான். நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறோமோ அதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு அது கிடைக்கும். அதனால் வந்து இதை யாரும் விரும்புறதில்லை. ஏன் ஒருத்தருக்கு ரோமத்தோடு இருக்காங்க, ஏன் இன்னொருத்தருக்கு ரோமம் இல்லை? ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள்லேயே வந்து ஒருத்தர் ஏன் ரோமத்தோடு வளர்கிறாங்க, இன்னொருத்தர் ரோமம் இல்லை உடம்புல? அது வந்து அப்போது ரோமம் இல்லாத உடம்பு நல்ல உடம்பு. அப்போ அதுக்கு நம்ம வந்து மென்மையானவர்களாக மாறணும். நம்ம உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ரோமம் வரக்கூடாது பிற்காலங்களில் அப்படின்னா நீங்கள் மென்மையானவர்களாக இருங்க. வன்முறை உணர்ச்சி உடையவர்களாகவும் மிருக உணர்ச்சி உடையவர்களாகவும் இருக்காதீங்க. மாமிசத்தை சாப்பிடாதீங்க. அது மிருக உணர்ச்சியின் வெளிப்பாடு. மிருக உணர்ச்சியை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை மாமிசம் உண்பது. அதனால் இதெல்லாம் சாப்பிடாமல் நீங்கள் மென்மையானவர்களாக, மனிதத்தன்மை உடையவர்களாகவும் அன்பும் பாசம் நிறைந்தவர்களாக இருந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு உடம்பில் பிற்காலங்களில் ரோமங்கள் வளராத நிலை ஏற்படும். ஆனால் தலையில் வளரும். அது தேவை. ஏன்னா அது மனித விருப்பம். தலையில் முடி வளரணும்னா நம்ம அவ்வளோ கவலைப்படுவோம், அப்படி தானே? அதனால் அது ஒரு மனித விருப்பம். ஆனால் உடம்பில் பிறப்புறுப்பில், கால்களில், கைகளில், மார்புகளில் இந்த ரோமங்கள் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. ஆரோக்கியம், உடம்புக்கு ஆரோக்கியம். ஏன்னா உடல் நோய்களுக்கே காரணம் உடம்பு வந்து வெப்பமடைகிறது தான் காரணம். உடம்பு வந்து அளவுக்கு அதிகமாக வெப்பமடையும் போது உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது. எப்படி வந்து காரு, வண்டி, லாரிலாம் வந்து சூடாயிடுச்சுன்னா அப்புறம் தண்ணி ஊற்றுவாங்க. பச்சை தண்ணியை ஊற்றினா தான் அது ஒழுங்காக ஓடும், குளிர்விக்கணும். அது மாதிரி உடம்பு வந்து அளவுக்கு அதிகமாக சூடாயிடுச்சுன்னா உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது. அப்போ உடம்பு முழுக்க உங்களுக்கு ரோமங்கள் இருந்ததுன்னா, கால், கை, மார்பு எல்லாம் முடியாக இருந்துச்சுன்னா உடம்புல எவ்வளோ சூடாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அந்த ஒரு உடம்பு குளிர்ச்சியாகவே அடையாது. அப்போ அந்த உடம்புல நோய் தான் வரும். அப்போ உடம்புல ரோமம் வருதுன்னா அது ஒரு நோய். அது ஒரு நோய் என்பதை அறிங்க.
நோய் என்று புரிந்து கொள்ளுங்கள். உடம்பில் நோய் இந்த ரோமங்களாக இருக்கா, நெஞ்சில், மார்பில், அப்புறம் வந்து காலில் எல்லாம் ரோமங்கள் இருக்கா, அப்போ அது நோயின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா அது இருந்தால் உடம்பு ஒரு குளிர்ச்சியான நிலையில் உடம்பை வச்சிக்க முடியாது. இயல்பாகவே சூடாகவே தான் இருக்கும். ஏன்னா எப்போதும் ரோமங்கள் இருக்குது. அப்போ சூடாக தானே இருக்கும். அப்போ உடம்பு குளிர்ச்சியாக இருந்தால் தான் ஆரோக்கியமாக செயல்படும். அப்போது உடம்புல ரோமம் இருக்கக்கூடாது. பிறப்புறுப்பில் ரோமம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அது வந்து பரிணாம வளர்ச்சியில் இன்னும் பரிணாம வளர்ச்சி முடியலை. நாம் ஒரு முழுமையான நிலையை வந்து மனதளவில் அடைந்து விட்டோம். அது மனதளவில் இப்போ நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறேன்னா, நான் மனித நிலையில் முழுமை அடைந்து விட்டேன்னு சொல்கிறேன்ல, இது வந்து இதோட முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். மனதில் அமைதி அடைந்து விட்டோம். நாம் ஒரு முழுமை, நம்ம வாழ்வதற்கான ஒரு அடிப்படையான தெளிவை நம்ம பெற்றுவிட்டோம். இன்னும் உடம்புல சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்குது, இருக்க வேண்டியிருக்கு. என்ன மாற்றம்? இந்த ரோமங்கள் இழக்க வேண்டியிருக்கு. இப்போ ரோமங்கள் வந்து எல்லாரும் ரோமங்களோட இல்லை. அப்போ பெரும்பான்மையானவர்கள் உடம்புல ரோமம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ஒரு 10% ரோமங்கள் இருக்குது. அப்படி தானே? அப்போ அவங்களுக்கும் எதிர்காலங்களில் ரோமங்கள் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு, அவங்களுக்கு இல்லை, இனிமேல் வர தலைமுறையினர்கள் வந்து தலைமுறையினரில் வந்து இந்த இப்போ வந்து ஒரு 90% அல்லது 80% உடம்புல ரோமங்களே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மீதி இது ஆண்களுக்கு நான் சொல்கிறேன். பெண்களுக்கு கூட ரோமம் இருக்குது, அது அவங்க விரும்புகிறதும் இல்லை. அப்போது இந்த விகிதாச்சாரம் கூடும். 80% இருக்கிறவங்க ரோமம் இல்லாமல் உடலில் ரோமம் இல்லாமல் 80% இருக்கிற மனித உயிர்களின் எண்ணிக்கை எதிர்காலங்களில் 90% உயரும். 85, 90% 85% உயரும். அப்புறம் 90% உயரும். அப்புறம் 100% உயரும். அப்போது ஒரு காலகட்டங்களில் ரோமம் என்பதே முற்றிலும் இழந்த நிலை அதுதான். ஆக நாம் இன்றைக்கி மனித உயிர்களாக அடிப்படையாக தகுதி பெற்றுவிட்டோம். நாம் இன்றைக்கி முழுமையடைந்து விட்டோம். இப்போ நான் முழுமையடைஞ்சிட்டேன்னு சொல்கிறேன்ல, அந்த நிலையை தான் சொல்கிறேன். என்னுடைய நிலையை தான் நான் சொல்கிறேன். முழுமையடைஞ்சிட்டோம். இனிமேல் பிறக்கிற பசங்க அந்த நிலையை அடைஞ்சிருவாங்க. அப்போ இனிமேல் வர தலைமுறையில் ஒரு 2-3 தலைமுறையில் மனித உடலில் இந்த ரோமங்கள் முளைக்காது. ஏன்னா அது மனித விருப்பமாக இருக்குது. ரோமம் இருந்தால் அது அருவருப்பாக இருக்குது. ரோமம் இல்லாத உடல் தான் அழகாக இருக்குது. அழகைத்தான் எல்லோரும் விரும்புவாங்க. அதனால் வந்து எதிர்காலங்களில் உடம்பில் ரோமம் வந்து முளைக்காது. கை கால்களில், மார்புகளில் உலகத்தில் யார் ஒருத்தருக்கு கூட ரோமம் என்பது முளைக்காது. இப்போ எப்படின்னா, உலகத்தில் பிறக்கிற எல்லாத்துக்கும் 2 கை 2 கால் இருக்குல்ல. யாருக்காவது ஒரு கை ஒரு காலோடைய பிறக்கிற இல்லைல்ல. அப்போ எல்லாருக்கும் அது மாதிரி தான் எல்லாருமே இனிமேல் ரோமம் இல்லாமல் தான் இருப்பாங்க. பிற்காலங்களில் அவர்களுக்கு உடம்பிலோ கால்களிலோ ரோமம் வளராது. ஆனால் பிறப்புறுப்புலேயும் அக்கிள்லேயும் தாடி வளரும். அது கூட மனிதர்கள் விரும்பவில்லை. மனித உயிர்கள் வந்து தாடியை மீசையை விரும்பலை. இன்றைக்கி நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கிறீங்க, நல்லா தானே இருக்குது. நாளைக்கு பார்த்தா தெரியும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போவீங்க. நீங்கள் இங்கேருந்து கத்திரி தான் எடுத்துகிட்டு போவீங்க. அப்புறம் உங்களுக்கு கத்திரி கிடைக்காது. ஒரு 100 வருஷம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற கத்திரி ஒரு 100 வருஷத்துக்கு வச்சுருப்பீங்களா? அதுக்கப்புறம் ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு உலோகங்களே கிடைக்காது. உலோகங்களாலான எந்த ஒரு கருவிகளுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. நீங்கள் எங்கேருந்து எடுத்துகிட்டு போனதை அங்கே பயன்படுத்த போகிறீங்க. அதையும் ஒரு குறிப்பிட்ட காலம் பயன்படுத்த போகிறீங்க. அப்புறம் அது திருடு போகும், தொலைஞ்சு போகும். அப்புறம் உங்கள் கையில் உலோகங்களாலான கருவிகள் எந்த தடையுமே இருக்காது. உலோகம்னா என்னென்னே உங்களுக்கு தெரியாது. உலோகம் என்கிற சொல்லே மனித வாழ்விலிருந்து, மொழியிலிருந்து நீங்கிவிடும். உலோகம் என்ற சொல்லே நீங்கிவிடும். இரும்பு, செம்பு, கத்தி இதெல்லாம் நீங்கிடும். அருவா இந்த வார்த்தைகளே இருக்காது. அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் தாடி மீசையை என்ன பண்ணுவீங்க? தாடி மீசையை கத்திரிக்கணும். தாடி மீசை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இன்றைக்கி ஒரு வாரத்தில் 2 வாட்டியாக ட்ரிம் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் உங்களுக்கு ட்ரிம் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. கத்திரிக்கோள் இருக்குது, ட்ரிம்மர் இருக்குது. அதனால் ஈஸியாக ட்ரிம் பண்ணுறீங்க. இதெல்லாம் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்படுவீங்க. உங்கள் முகம் அவ்வளோ அழகாகவே இருக்காது. உங்கள் முகத்தையே பார்க்க முடியாது. ஆண்களோட முகத்தோட அழகையே பார்க்க முடியும். ஃபுல்லாக அந்த தாடி மறைச்சிடும். ஒரு முத்தம் கொடுக்குறீங்க, முகத்தோடு முகம் தேய்ச்சி, ஒரு மனைவிக்கிட்டேயோ காதலிக்கிட்டேயோ ஒரு ஆண்கள் வந்து முத்தம் கொடுக்கும்போது முகத்தையும் தேய்ச்சிக்கிட்டு அந்த இன்பமே, ஒரு பெண்மையின் இன்பத்தையே அனுபவிக்க முடியாது ஆண்கள். பெண்களும் அனுபவிக்க முடியாது. ஆண்களும் அனுபவிச்சா தானே பெண்களும். ஏதோ தாடி தாங்க பரபரன்னு தேய்க்குது, ஒரே சூடாக இருக்குதுங்க தாடி, என்னங்க பண்ணுறது, தாடி என்ன பண்ணுறதுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துப்பாங்க. பெண்ணும். அப்போ ஆணுக்கு முகத்தில் தாடி இல்லாமல் இருந்தால் தான் பெண் தனது முகத்தின் மென்மையை புரிஞ்சிக்க முடியும். பெண்ணின் முகத்தில் உள்ள அந்த மென்மையின் அழகை உணரணும் அப்படின்னா ஆணுக்கு முகத்தில் தாடி இருக்கக்கூடாது. அப்படின்னா அப்போ தான் வந்து பெண்ணின் மென்மையான அந்த உடலை வந்து அனுபவிக்க முடியும். அப்போ பெண்ணினோட மதிப்பே இன்னும் கூடும்.
அப்போ ஆண் தாடியோட புதர் மண்டி போய் கிடந்துச்சுன்னா எங்கே முகத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இழப்பு. அதனால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆண்களுடைய முகத்தில் தாடி மீசையை விரும்புறதில்ல. ஆணிற்கான அடையாளம் தாடி மீசை கிடையாது. அதுக்கு உடல் அமைப்பு எல்லாமே வேறு நிறைய அடையாளங்கள் இருக்குது. ஆண் குறி இருக்குது, ஆணின் மார்பு பெண்ணின் மார்புலேருந்து வித்தியாசப்படுது. அப்புறம் உறுதியான உடல் அமைப்பு, ஒரு ஆணின் தன்மை, அந்த உடம்புல சதையில் பெண்ணுக்கு மென்மையாக இருக்கும். அதனால் வேறுபாடு அறிவதற்கு நிறைய வழி இருக்குது. வேறுபாடு தெரியாமல் போயிடுது. 18 வயசுக்கு கீழே தாடி மேசம் முளைக்கலை, அப்போ ஆண் பெண்ணுக்கு வித்தியாசம் தெரியாமலாம் இருக்கும். அப்போ பெண்கள்னால் நிறைய முடி வளர்த்துருப்பாங்க. அதுக்கு கூட தேவையில்லை, ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரி தான் முடி வளர்த்துருக்கணும். இது சந்தேகம். பொம்பளைன்னா இப்படி தான், பொம்பளைன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆண் தன்னை வேறுபடுத்துவதற்கு, பெண்ணிடம் தன்னை வேறுபடுத்துவதற்கு ஆண்னா முடி வெட்டணும், பெண்ணா முடி வளர்க்கணும். ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரி இருந்தால் அந்த சமத்துவத்தை விரும்பலை. பார்த்தீங்களா? அந்த ஆண் பெண்ணும் சமநிலையில் இருக்கக்கூடாது, சமத்துவமாக இருக்கக்கூடாது. பெண்ணையும் ஆணையும் ஒதுக்கி வைக்கிறது, பெண்ணை தாழ்த்துவது, பெண் மாதிரி நாம் இருக்கக்கூடாது, அதனால் நீ முடி வெட்டிக்கோ. பெண் முடி வெட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்க அழகு அதெல்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால, கவனம் செலுத்துறதுனால பெண்கள் முடி வெட்ட மாட்டாங்க. அப்போ பெண்கள் மாதிரி முடி வளர்க்கக்கூடாது. அப்போ அவளுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லையா? அப்போ அவளும் நானும் ஒரு சமநிலையெல்லாம் என்னால் வாழ முடியாது, நான் வேணால் என் முடியை வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணிடம் தன்னை வித்தியாசப்படுத்தி, அது ஒரு தீண்டாமை மாதிரி தான். சமத்துவத்தை விரும்பாத ஒரு மனநிலையில் தான் அந்த மாதிரியான அந்த முடி வெட்டுறதுல ஒரு ஒற்றுமை இல்லை. ஆணும் பெண்ணும் இப்போ 2 கையை வெட்டிக்கலாம்ல. ஆம்பளை அவளுக்கு 2 கை, எனக்கு 2 கையா, நான் வேணால் என் ஒரு கையை வெட்டிக்கிறேன், அல்லது அவளோட கை ஒன்றை வெட்டி விட்டுருங்க. பொம்பளைன்னா ஒத்த கையோடு இருப்பான், ஆம்பளைன்னா 2 கை அப்படின்னா அதை ஏன் பண்ணியிருக்கலாம். அது மாதிரி தான் இதுவும். சரி, அதுனா கையை வெட்டுறது அது கடினம், வலிக்கும், ரொம்ப கஷ்டம், அது மிகப்பெரிய கொடூரம். அதனால் ஆண்களும் தான் பாதிக்கப்படுவாங்க. அதனால் அதை பண்ண முடியாது. அப்போ சரி, உடனே என்ன பண்ணு, ஆம்பளைங்க முடி வெட்டிக்கோ. ஆணுக்கும் பெண்ணுக்குமான வேறுபாடு, நீ வேறு நான் வேறு, நீயும் நானும் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இது அந்த மாதிரியான ஒரு சமத்துவமற்ற அந்த நிலையை பராமரிக்கிறதுக்காக தான் ஆண் இப்படி முடி வெட்டுறது, பெண் இப்படி முடி வெட்டுறது. ஆணும் பெண்ணும் ஒரே அளவு, ஒரு அடி தான், ஒரு அடி ஆணும் பெண்ணும் ஒரு அடி உயரத்துக்கு முடியை வளர்த்துக்கணும். அதுக்கு மேலே வளர்த்துக்கூடாது. அதில் இன்னும் 2 அடி உயரத்துக்கு வளர்த்துக்கிட்டு கொண்டை போட்டுக்கோங்க. இது ஒரு ஒற்றுமை, சீருடை மாதிரி, யூனிஃபார்ம் மாதிரி. ஆணும் கொண்டை போட்டுக்கணும், பெண்ணும் கொண்டை போட்டுக்கணும். கொண்டை போட்டு இது அதனால ஒன்றும் இங்கே கெட்டு போயிடப்போதில்லை. இப்போ ஒரு பெண் ஆண் மாதிரி முடி ஷார்ட்டாக வெட்டிக்கிறா அப்படின்னா அதனால் என்ன கெட்டுப்போச்சு? ஒன்றும் கெட்டு போகல. நம்ம பழகணும். ஆணின் அடையாளங்கள் இதெல்லாம் அப்படின்னு நாம் தப்பாக நினச்சி வச்சுருக்கோம். நீட்ட முடி வளர்த்தா அவள் பொம்பளை, ஷார்ட்டாக முடி வளர்த்தா அவள் ஆம்பளை. ஷார்ட்டாக முடி வெட்டினாக்கா அது பொம்பளையாக இருந்தாலும் அது ஆம்பளை மாதிரி இருக்குது. அது நம்ம பழக்கிறது தான், நம்மளை அப்படி பழக்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தடைகளெல்லாம் கடந்து வரணும். இந்த மாதிரி சாதாரண ஒரு மொக்கையான தடைகளெல்லாம் நம்ம கடந்து வரணும். கடந்து இந்த மனித வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். இது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ள மக்கள் எப்படி முடி வளர்த்துப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஷார்ட்டாக ஆம்பளைங்க முடி வெட்டுறது, பொம்பளைங்க நீட்டமாக முடி வெட்டுறது, முடியை வளர்த்துக்கிறது, இதெல்லாம் கிடையாது. அங்கே அவங்களுக்கு கத்திரியே கிடையாது. அங்கே பார்பர் ஷாப்பு, சலூன் கடைலாம் கிடையாது. அவங்கவுங்க முடியை அவங்கவுங்களே கத்திரிச்சிக்கணும். அப்போ எப்படி கத்திரிச்சிக்கணும்னா, ஆம்பளைங்களும் ஒரு 2 அடி நீளத்துக்கு ஆம்பளை முடி வளர்த்துக்கலாம். அதுமாதிரி பெண்களும் ஒரு 2 அடி நீளத்துக்கு முடி வளர்த்துக்கலாம். கொண்டை போட்டுக்கணும். அதுமாதிரி கொண்டையோ அல்லது ஆண்களும் கொண்டை போட்டுக்கணும். இதுதான் ஏன்னா இப்போ நீங்கள் இது எப்படி முடியும் அப்படின்னு கேட்கலாம். இது நல்லாவா இருக்குது அப்படின்னு கூட கேட்கலாம். இப்படி தான் நம்ம உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் அப்படி தானே நம்ம வாழ்ந்திருப்போம். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலம், இந்த இரும்பு இதெல்லாம் கண்டுபிடிக்கப்படாத ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி உலோகங்கள் மக்களின் பயன்பாட்டில் இல்லை. கத்திரிக்கோல் எதுவுமே இல்லை. அப்போ எல்லா தலைமுடியும் நீட்டமாக தான் இருந்திருக்கும். அப்போ ஆம்பளைங்க மட்டும் ஷார்ட்டாக வெட்டி இருந்திருப்பான். ஆம்பளைங்க தன்னுடைய தலைமுடியை ஷார்ட்டாகவும், பெண்கள் மட்டும் நீட்டமாக வளர்த்து கொண்ட சடெல்லாம் பண்ணி போட்டிருந்தாங்களா? அப்படி கிடையாது தானே. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு உலோகங்களே கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் ஆண்களும் பெண்களும் தலைமுடியை நீட்டமாக தான் வளர்த்துருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வெட்டுறதுக்கு கத்திரிக்கோல் கிடையாது, உங்களுக்கு கத்தி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வயசுக்கு அப்புறம் தாடியும் தலைமுடி நீட்டமாகவும் வளர்த்துருப்பாங்க. இந்த சாமியார்கள்லாம் நிறைய தலைமுடி வச்சுருக்காங்க, தாடியும் வச்சுருப்பாங்க. அதனால் நீட்டமாக தலைமுடி வச்சுருக்கிறது ஒன்றும் பெண்களோட அடையாளம் கிடையாது. அது ஒன்றும் பெண்களுக்கு சொந்தமான ஒரு அடையாள சொத்து கிடையாது. பெண்களுக்கு சொந்தமான அடையாளம் கிடையாது.
அது நம்ம அப்படி அதற்கு காரணம் நம்மக்கிட்ட கத்திரிக்கோல் இருக்குது, கத்தி இருக்குது, அதனால் அப்படி சொந்தமாக்கிக்கிறோம். வெட்டுறது ஈஸியாக இருக்குது. ஆனால் கத்திரிக்கோல் இல்லாத இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் தலைமுடி வெட்டுறதுக்கே நீங்கள் கஷ்டப்படுவீங்க. தாடியெல்லாம் ஷேவ் பண்ணுறதுக்கு, ட்ரிம் பண்ணுறதுக்கு, ஷேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் கத்திரிக்கோலோ இல்லை கத்தியோ இல்லாத இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு பிறகு, அதன் பிறகு ஒரு 100-200 வருஷம் கழித்து நீங்கள் ஷேவ் பண்ணுறதை நினச்சி கூட பார்க்காதீங்க. ஆம்பளைங்கள்லாம் தன்னுடைய தாடியை ஷேவே பண்ண முடியாது. வேணால் கரகரன்னு இழுத்து அறுக்கலாம். ஏதாவது கத்தி மாதிரி இருக்கிற கல் எடுத்து வச்சுக்கணும், பிளேடு மாதிரி ஏதாவது கல் கிடந்துன்னா அதை எடுத்து சேர்த்து வச்சுக்கணும். இது எதுக்குங்க இந்த கல்லுன்னா, தாடி அறுக்கிறதுக்கு. தாடி அதிகமாக வளர்ந்தால் இதை வச்சு தான் நான் அறுப்பேன். மீசையை அறுக்கிறதுக்கு. மீசை ஓவராக ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி மீசையை அறுப்பேன். நான் தாடியை இழுத்து பிடிச்சி, எங்கள் அண்ணன் தாடியை இழுப்பான், நான் அறுப்பேன் அப்படின்ற மாதிரி. ஒருத்தர் அவன் ஃப்ரெண்டு, நண்பர், தம்பி, அப்பா சொல்லுவார், அப்பா டேய் மகனே இங்கே வா, என்னப்பா இந்த தாடியை கொஞ்சம் இழுத்து பிடியேன், நான் கொஞ்சம் அறுத்துக்கிறேன், ஓவராக வளர்ந்துச்சுரா. அப்படியாப்பா அந்த இருக்கிறேன், இழுத்து பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சி கரகரன்னு அறுத்து அந்த முடியை துறதி போடுவாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் இயற்கையோடு எந்த மனித வாழ்க்கையில் நடக்கும். அதனால் மனித உயிர்கள் தாடி மீசை விரும்பலை. இது தாடி மீசை தான் ஆண்களின் அடையாளம், அதை இழக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பிற்போக்கான பின்தங்கிய மனநிலை, ஒரு மூடநம்பிக்கை. அதனால் எதிர்காலத்தில் எப்படி மனித உடலில் உடல் ரோமங்களை மனிதர்கள் விரும்பலையோ, மனித உயிர்கள் விரும்பலையோ, அது எதிர்காலங்களில் கண்டிப்பாக ஒரு இன்னும் 2-3 தலைமுறை 4 தலைமுறையில் உடம்புல ரோமங்களே இல்லாத நிலையை உலகத்தில் உள்ள அனைத்து ஆண்களும் பெண்களும் அந்த நிலையை அடைவாங்க. அதுக்கப்புறம் அதோட மாற்றம் என்பது அதோட முடிஞ்சு போயிடாது. உடலில் ஏற்படுகிற மனம் எனும் நோயால் உடலில் ஏற்படுகிற மாற்றங்கள் தான் இது. அது மனம் எனும் நோயால் உடலில் ஏற்படுகிற மாற்றங்கள் இத்துடன் முடிந்து போகாது. அதன் பிறகு பிறப்புறுப்பு ரோமங்கள், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற பிறப்புறுப்பு ரோமங்கள், அப்புறம் அக்கிளில் இருக்கிற ரோமங்கள், தாடி, மீசை, இதெல்லாம் விரும்பலை, மனித உயிர்கள் விரும்பலை. அதனால் இதுலேயும் ஒரு மாற்றம் ஏற்படும், குறைஞ்சி போனால் சந்தோஷப்படுவாங்க. எனக்கு தாடி குறைவாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம், அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த தாடி மீசையை இழுத்து பிடிச்சி அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிறப்புறுப்புலேயும் ரோமங்கள் குறைஞ்சி போகும். இதெல்லாம் நீங்கள் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா, ஜப்பான் சீனாக்காரங்களுக்கு தாடி மீசெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. சில ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா தாடி மீசையே வளராது, அப்படிப்பட்ட ஆண்கள்லாம் இருக்காங்க. அப்போ அது முடியும் தானே, அது அதனால் அவங்க ஆண்களாக தான் இருக்காங்க. ஆண்களுடைய குரல் வளம் எல்லாம் ஆண்களுடைய அந்த அடையாளங்களோடு தான் இருக்காங்க. அதனால் அவங்க பெண்களாக இல்லை, பெண்களுடைய குரலோ பெண் தன்மையோ அவங்ககிட்ட இல்லை, ஆனால் ஆணாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தாடி மீசை கொஞ்சமாக இருக்குது, அல்லது தாடி மீசை இல்லாமல் இருக்கிற ஆண்களும் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு அக்கிளில் கூட முடி இல்லாமல் இருக்காங்க. அந்த இயற்கையாகவே அக்கிளில் முடி இல்லாமல் இருக்காங்க, வளர்ந்த பிறகு கூட. பிறப்புறுப்பில் முடி இல்லாதவங்களும் இருக்காங்க. பிறப்புறுப்பில் குறைவாக இருக்குது, சிலருக்கு அதிகமாக இருக்குது, சிலருக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. இப்படி வேறுபாடுகளும் இருக்குது. சில சீனாக்காரங்களுக்கு தாடி மீசெல்லாம் ரொம்பவும் ஒரு சின்னதாக தான் இருக்கும், சணல் மாதிரி இருக்கும். ஆக உலகத்தில் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கூட்டம், ஒரு சீனாக்காரங்கன்னா அது மிகப்பெரிய, உலகத்தில் 100 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு மாற்றம் இருக்குது. அப்போ இந்த மாற்றம் எல்லாம் நாளைக்கு இது பொதுவாக மாறும், எல்லாருக்குமே அது வரும், எல்லாருமே அதை விரும்புகிறாங்க. தாடி மீசை இல்லாமல் இருந்தால் பெண்களுக்கும் சந்தோஷம், ஆண்களுக்கும் சந்தோஷம். அதனால் தாடி மீசை கூட இன்னும் இந்த மனித உடல் இதெல்லாம் மாற்றம். நம்ம நிமிர்ந்து நடக்கிறோம், இன்றைக்கி உடம்புல ரோமங்கள் இல்லை, இதெல்லாம் மனம் எனும் நோயால் உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள். இந்த மாற்றம் இன்னும் முடியவில்லை. நாம் முழுவதும் நிமிர்ந்து விட்டோம், நிமிர்ந்த நிலையை நாம் அடைந்து விட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பின்னாடி வளைஞ்சிக்கிட்டே போவோம். முழுவதும் நிமிர்ந்தாச்சு, பின்னாடியே நம்ம வளைஞ்சாச்சு, நல்லா பின்னாடி வளைஞ்சி யோகாசனம்லாம் பண்ணலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது. இதுக்கப்புறம் உடம்பில் வேறு எந்த மாற்றமும் நமக்கு தேவையில்லை. உடல் ஒரு முழுமையான மனித நிலையில் திருப்தி அடைந்து விட்டோம். நாம் இப்பொழுது முழுமையாக ஓய்வெடுப்பதற்கான ஒரு உடலை பெற்றுவிட்டோம். நாமெல்லாம் மனமெனும் நோயாளிகள், நமக்கு ஓய்வு தேவை, தூக்கம் தேவை. நாம் தூங்குவதற்காக தான், நாம் நிம்மதியாக தூங்கணும், அதுக்காக தான் இவ்வளோ நாள் புறப்பட்டு வந்திருக்கோம். இப்போ தான் நாம் முழுமையாக அந்த நிமிர்ந்த உடலை நாம் அடைந்திருக்கிறோம். நாம் அந்த நிமிர்ந்த நிலையை அடைகின்ற முதல் உடல் அமைப்பு எனக்கு தான், அதையும் சொல்லிடுறேன். இந்த பரிணாம வளர்ச்சி முழுமையடைந்த முதல் மனிதன் நான் தான் சொல்கிறேன். ஏன்னா அதையும் நான் அங்கே பதிவு பண்ணுறேன். இது நான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். இதில் தன்னடக்கம், தற்பெருமை அப்படிங்கிற விமர்சனங்களுக்கு இங்கே இடமே இல்லை.
ஏன்னா என்னை பற்றி நான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லணும், இது எனது வெற்றி மட்டும் கிடையாது, இது மனித இனத்தின் வெற்றி. இந்த வெற்றி மனித இனத்துக்கு சொந்தமானது. அதனால் இதை நான் சொல்லாமல் இருக்கிறது தான் தப்பு. அது மிகப்பெரிய உண்மை. இந்த மனித இனத்துக்கு சொந்தமான ஒரு உண்மையை மறைப்பதாக பொருள்படும். அப்போது நிமிர்ந்த உடல் அமைப்பு, அதை நம்ம இப்போ தான் நம்ம அடைஞ்சிருக்கோம். அப்படின்னா கடந்த காலங்களில் இதெல்லாம் ஜிம்னாஸ்டிக் பண்ணலையா, நிமிர்ந்தெல்லாம் இருக்கு இல்லையா? இல்லை தான். அது பயிற்சினால் கூட 10 பல்ட்டி அடிக்க முடியும், பின்னாடியே போய் பல்ட்டி அடிக்க முடியும். அதெல்லாம் மனித இனத்தை, அது பயிற்சினால் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்ச ஒரு வேலை. அது வேறு. நிமிர்வுங்கிறது உடலிலும் சரி, உணர்வாலும் நாம் நிமிர்ந்த நிலை அடைய வேண்டும். அதாவது அடிமைத்தனம் இருக்கக்கூடாது, பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது, தன்னந்தனியாக வாழணும். அதாவது பிறருக்கு இடையூறு இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழணும், சுயமரியாதையோடு வாழணும். ஆக உடல் நிமிர்வு என்பது உடல் நிமிர்வு மட்டுமல்ல, உணர்வு ரீதியிலும் நாம் நிமிர வேண்டும். நமது உணர்வுகளும் நிமிர வேண்டும். இன்றைக்கி நான் சொல்கிறேன்ல, என்னுடைய பேச்சுக்கள்லாம், நீங்கள் என்னுடைய கருத்துக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நிமிர்வு இருக்குது, ஒரு தனித்து இயங்குகிற அந்த நிமிர்வு இருக்குது, அதில் ஒரு நேர்மை இருக்குது. அதைத்தான் பரிணாம வளர்ச்சியின் முழுமைன்னு நான் சொல்ல வரேன். நான் அதற்கு தகுந்தாற்போன்று ஒரு உலகத்தையே உருவாக்குறேன். மனித உயிர்கள் வாழ்வதற்கு தகுந்த அந்த நிமிர்வு நிலை, உணர்வில் ஏற்படுகிற அந்த நிமிர்வு நிலை, அந்த நிலையில் ஒரு மனித உயிர்கள் எப்படி வாழ வேண்டும், அந்த நிமிர்வு நிலையை தக்க வைத்து கொண்டு அந்த நிமிர்வு நிலைக்கு தகுந்தாற்போன்று மனித வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். ஒரு புதிய உலகமே தேவை. அந்த நிமிர்வு நிலைக்கு, இப்போ நான் அடைந்த அந்த நிமிர்வு நிலை இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு இயல்பாக வரும். இப்போ உணர்வு ரீதியாகவும் நான் நிமிர்ந்திருக்கேன், உடல் அமைப்பிலையும் நான் நிமிர்ந்தவன், முழுமையடைந்தவன். நீங்கள் அதற்கு நெருக்கமாக இருக்கீங்க, அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை. நீங்கள்லாம் குனிஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? அது ஒரு அணுதான். அணுவாக தான் நம்ம மாற்றங்கள், நமது உடலில் ஏற்படுகிற மாற்றம் அணுவாக நடைபெற்றது. அணுவாக அது வித்தியாசம் தெரியாது உங்களால். நிமிர்ந்திருக்கிறோம், குனிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த வித்தியாசம்லாம் தெரியாது. ஆனால் அதில் ஒரு அணு அசைவு, அணு அளவு தாங்க நான் நிமிர்றதுக்கு. இன்னும் அந்த மனித உடலுக்கு அணு அளவு தேவை இருக்கிறது. ரொம்ப சின்னதாக ஒரு அளவு, அந்த அளவு வந்துச்சுனாலே நிமிர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். அந்த வகையில் தான் அந்த நிமிர்வை நான் பெறுகிறேன். உடல் அளவில் நான் நிமிர்கிறேன், உணர்வளவிலும் நான் நிமிர்கிறேன். இதுக்கு முன்னாடி நேர்மையாக இல்லையா அப்படின்னு கேட்கலாம். நேர்மையாக இருந்தாங்க, ஆனாலும் அதில் முழுமையை நான் தான் அடைகிறேன். அதனால் எனக்கு இந்த உலகமே பிடிக்கும். இந்த உலகம் எனக்கு அந்த உணர்வு ரீதியாக நான் நிமிர்வு நிலை அடைகிறேன் அல்லவா? அந்த நிமிர்வு நிலைக்கு இந்த உலகம் பொருந்திய உலகமாக இல்லை. இந்த உலகம் ஒரு நிமிர்வோடு, உடல் நிமிர்வோடு, உணர்வில் ஏற்படுகிற அந்த நிமிர்வோடு வாழ்வதற்கு தகுதியற்ற உலகமாக இந்த உலகம் இருக்கிறது. அதனால் தான் நான் ஒரு புதிய உலகை உருவாக்குகிறேன். எதிர்வரும் தலைமுறையினர் என்னைப் போலவே அவர்கள் நிமிர்ந்தவர்களாக இருப்பார்கள். உணர்வாலும் உடலாலும் நிமிர்ந்தவர்களாக இருப்பார்கள், முழுமையடைந்தவர்களாக இருப்பார்கள். முழுமையான நிமிர்வு, அதுதான் பரிணாம வளர்ச்சியின் மனம் எனும் நோயால் மனித உடலில் ஏற்பட்ட அந்த உடல் மாற்றத்தின் முழுமையை தான். இனிமே பிறக்கிற குழந்தைங்க 2020 அப்புறமா அல்ல 2023 அப்புறமா இப்படி தான் நாம் சேர்த்தது பிற தலைமுறையினருக்கு இப்படி தான் கடத்தப்படும். நமக்கு தெரியாத ஒரு இணைப்பு இருக்குது. நீங்கள் எங்கே ஒளிஞ்சிக்கிட்டாலும் மனித உயிர்கள் ஒன்றுடன் ஒன்று நமக்கு தெரியாத ஒரு இணைப்பு இருக்குது. நம்ம இன்றைக்கி ஃபோன் பேசுகிறோம், அவர் போய் கனெக்ட் ஆகுது, நம்பர் போட்டால். எங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டால் அவரை தொடர்பு கொள்ள முடியாதுன்னா இருக்குது. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சா தான் அது அந்த மாதிரி தான். அப்போ அது எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு இணைப்பு இருக்கோ அதே மாதிரி தான் மனித மூளைகளுக்கு இடையே உணர்வுபூர்வமான ஒரு இணைப்பு உலகம் முழுக்க இருக்குது. நாம் எல்லாம் ஒரே மனித இனம். அதனால் ஒரு மனித இனத்தில் நாம் இன்றைக்கி சம்பாதிக்கிறோம்ல, இப்படி வாழணும் அப்படி வாழணும், இதெல்லாம் சம்பாத்தியங்கள். இதெல்லாம் உண்மைகளை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த உண்மைகள் எல்லாத்துக்கும் போய் சேரும். யாரும் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டு இது நான் தான் கண்டுபிடிச்சேன், மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. உண்மைகளை பகிர்ந்து கொள்ளுதல் அது இயற்கையானது. அது இயற்கையாகவே நாம் கண்டுபிடிச்ச உண்மைகள் மற்றவங்களுக்கு பகிரப்படும். மற்றவங்க கண்டுபிடிச்ச உண்மைகளை நானும் இப்போ எனக்கும் அது பகிரப்படும். நான் மற்றவரிடமிருந்தும் பெறப்படுவேன், என்னிடமிருந்தும் மற்றவர்கள் பெறுவார். இது உணர்வு ரீதியாக இதுதான் நமது உடலமைப்பை மாற்றுகிறது. ஏன் உலகம் முழுக்க உடலமைப்பு ஒரே மாதிரியாக இருக்குது? ஏன் குரங்குலேருந்து வந்தோம், ஒன்றும் ஒரு கூட்டம் குரங்காகவே இருக்குது. நாம் முன்னேறிட்டோம். அந்த நாட்டுக்காரங்க இன்னும் பின்தங்கி இருக்காங்க. இன்னும் அவங்க கையும் காலையும் ஊந்தி நடக்கிறாங்க. இன்னும் வாளோடு தான் இருக்கிறாங்க. இன்னொருத்தங்க உடம்பு முழுக்க முடியோடு இருக்காங்க. இன்னொருத்தங்க பேசவே இல்லை.
இன்னொருத்தங்களுக்கு மொழியே இல்லை, இவங்க நல்லா பேசுகிறாங்க, இந்த வேறுபாடுகளே இல்லை பாருங்கள். ஒரே மாதிரியான முன்னேற்றம் உலகம் முழுக்கமே இருக்குது. அப்படி தான் நடக்கும் அது. ஏன்னா உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மனித உயிர்களுக்கும் இடையே ஒரு உணர்வுபூர்வமான ஒரு இணைப்பு இருக்குது. அந்த இணைப்பின் மூலமாக கருத்து பரிமாற்றங்கள் நடக்குது. அது நமக்கு தெரியாமலே நடக்குது. நாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே அது எல்லா உயிரினங்களுக்கும் அது போய் சேரும். உடனே அவங்களுக்கு மாற்றம் ஏற்படும். அவங்க பிறக்கிற பசங்களுக்கு அந்த மாற்றம் அது ஏற்படும். தலைமுறை கிடையாது, இயல்பாக ஏற்படும். அதனால் மனித உடலமைப்பில் ஏற்படுகிற அந்த மாற்றம் இருக்குல்ல, பரிணாம மாற்றம், நாம் நிமிர்ந்த நிலையை நம்ம அடைஞ்சாச்சு, அதில் முழுமை அடைஞ்சாச்சு. இன்னும் சில மாற்றங்கள் இருக்குது. அது மாற்றம்னா அது புதிதாக ஏற்படக்கூடிய மாற்றம் இல்லை. இப்போ உடலில் ரோமங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னா உலகத்தில் 80% பேருக்கு ரோமங்கள் இல்லை. பெண்களுக்கு சுத்தமாக இல்லை. முன்னாடி குரங்குகளாக விலங்குகளாக இருக்கும்போது பெண்களுடைய உடம்புலேயும் ரோமங்கள் இருந்திருக்கும். இப்போ பெண்களுக்கு பெரும்பாலான 95% பேருக்கு உடம்புல ரோமங்களே இல்லை. கால்களில் மட்டும்தான் ரோமங்கள் இருக்கும். சில பெண்களுக்கு கால்கள் தொடைகளில் இருக்கும். ஆனால் அக்கடில் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் பெரும்பாலான ஆண்களுக்கு ஒரு 80% ஆண்களுக்கு உடம்புல ரோமம் இல்லை, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஆக ஒரு 80% ஆண்களுடைய உடலில் ஒரு முழுமை அடைஞ்சிட்டாங்க. இன்னொரு 20% அது இனிமேல் வர காலங்களில் அந்த மாற்றம் நடக்கும். சும்மா நூல் போட்டால் மாதிரி எல்லாம் நடக்காது, கோடு போட்டால் மாதிரி நடக்காது. ஒரு சின்ன சின்ன குறைபாடுகளும் இருக்கும். இயற்கை அப்படி தான். நீங்கள் அப்படி தெளிவாக தீர்க்கமாக கணிக்க முடியாது. அது அப்படி தான் இருக்கும். அதனால் ஒரு கட்டத்தில் தெளிவாக ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு வட்டத்திற்குள் மனித உடலமைப்பு இப்படித்தான் என்கிற அளவுக்கு ஒரு பொதுவான ஒரு ஒற்றுமை ஏற்படும். அந்த ஒற்றுமைக்கு சில தலைமுறைகள் காத்திருக்கணும். அதுக்கப்புறமும் என்ன மாற்றம் நடக்கும் இந்த உடம்பில், நாம் எதெல்லாம் விரும்புகிறோமோ, எதற்காக எந்த மாற்றத்திற்காகலாம் நம்ம ஏங்குகிறோமோ அதெல்லாம் நமக்கு நடக்கும். என்ன மாற்றத்துக்காக நம்ம ஏங்குகிறோம்? நம்மளுடைய விருப்பம் தான் நமது உடலமைப்பு. மனித உடலமைப்பு என்பது மனித விருப்பத்திற்கு உட்பட்டது. மனித விருப்பத்தால் தான் ஏற்பட்டது. நாம் நிமிர்ந்து நடக்கணும்னு ஆசைப்பட்டோம், அதனால தான் நிமிர்ந்து நடந்தோம். அது நமது உடலில் உள்ள ரோமங்கள் நீங்க வேண்டும் என ஆசைப்பட்டோம், அதனால தான் உடம்புல உள்ள ரோமங்கள் நீங்கியது. நம்ம இப்படி வாழணும், அதனால தான் அமைதியாக வாழணும், சண்டை போடக்கூடாது, எல்லாம் நம்ம விருப்பம்தான். ஏன் அன்றைக்கி அமைதியாக இருக்கும்? நம்முடைய விருப்பம்தான். ஏன் போரிட்டோம்? அது அவங்களுடைய விருப்பமாக இருந்தது. சண்டை போடணும், சாவணும், அவனை கொல்லணும், இவனை கொல்லணும், அது விருப்பமாக இருந்தது. இன்றைக்கி ஏன் அமைதியாக வாழ்கிறோம்? அது நமது விருப்பம். அமைதியாக வாழணுங்கிறது பெரும்பாலான மக்களின் விருப்பம், அனைத்து மக்களின் விருப்பம். நாளைக்கு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு போகிறோங்கிறது அது விருப்பம். அதை நம்ம விரும்புகிறோம். இந்த இயந்திர அறிவியல் உலகம் நமக்கு பிடிக்கல, வெறுப்பாக இருக்குது, கடுப்பாக இருக்குது, நல்லாவே இல்லை. புலம்புறாங்க எல்லாருமே. யாராவது சூப்பர் உலகத்துக்கு வந்துட்டோன்னு சந்தோஷப்படுறாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்னு தான் கடந்த காலத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆக நாம் நாளைக்கு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு போகிறோம் அப்படின்னா அது நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. முக்கியமாக முதல் கட்டமாக அது எனது விருப்பமாக இருக்குது. எனக்கு இந்த உலகம் முதல்ல யாருக்கு இந்த உலகம் முற்றிலும் பிடிக்கல? எனக்கு தான். அப்போ யாருக்கு இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, அந்த உலகம் யாருக்கு தேவைப்பட்டது? 2040 பிறகு வரப்போகுதுன்னு ஒரு உலகம் சொன்னேன். அந்த உலகம் யாருக்கு தேவைப்பட்டது? எனக்கு தான் தேவைப்பட்டது. அப்போ நாளைக்கு எல்லாத்துக்குமே தேவைப்பட போகுது. நிறைய பேர் ஆமாம்ல, அப்படி ஒரு தேவை எனக்கும் தேவை அப்படின்னு இப்போ நான் சொல்கிறத கேட்டு உங்களில் நிறைய பேருக்கு அது தேவை, உங்களுடைய தேவையாகவும் அது மாறும். ஆனால் உங்களுடைய குழந்தைகளோட தேவையாக அது கண்டிப்பாக இருக்கும். இனிமேல் பிறக்கிறாங்க பாருங்கள் 2020க்கு அப்புறம், அவங்களோட தேவையாக அது கண்டிப்பாக இருக்கும். நான் என்னை பற்றி நான் தற்பெருமையாக பேசுகிறேன், தன்னடக்கம் இல்லை, லூஸு இல்லை, ஏதோ மாதிரியா நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? என்னை பற்றி நான் யாருன்ட்டு நான் இப்போ தான் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். நான் எங்கள் வீட்டில் கூட சொன்னது கிடையாது, நான் யார்கிட்டையுமே சொன்னது கிடையாது. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் ஓரிரு நண்பர்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அதை அவங்க எப்படி எடுத்துப்பாங்க? ஒரு விஷயத்த நீங்கள் இப்படி தான் சொல்லணும்னு ஒரு முறை இருக்குது. சில விஷயத்த இப்படி தான் சொல்லணும். அது இல்லாமல் நீங்கள் இந்த விஷயத்தில் நான் தனிப்பட்ட முறையில் தனி நபர்கள்ட்ட நான் சொன்னேன்னா அது அந்தளவுக்கு அதோட முக்கியத்துவம் புரியாது. அது சில விஷயங்களை மேடை ஏறி தான் சொல்லணும். மேடை ஏறி சொன்னால் தான் அதுக்கு மதிப்பு. அதனால் எனக்கு நல்லாவே தெரியும். இதில் சும்மா சாதாரணமாக நம்ம நண்பர்கள்ட்டையோ இதெல்லாம் இந்த மாதிரி அல்லது வீட்டில் உள்ளவங்ககிட்டையோ நம்ம குடும்பத்தார்கிட்டையோ இதெல்லாம் சொன்னோன்னாக்கா அதோட முக்கியத்துவம் தெரியாது. அவங்களுக்கு முக்கியத்துவத்தை உணர மாட்டாங்க. அதை எப்படி சொன்னால், எப்படி ஒரு விஷயத்த சொல்லணும், மேடை ஏறி தான் சில விஷயத்த சொல்லணும்.
சில விஷயம் மேடையில் சொல்லப்பட வேண்டும். அந்த விஷயத்துக்கு நாம் கொடுக்குற மதிப்பு அது. இது வந்து ஒரு மேடை. நான் இந்த மாதிரி வீடியோ போட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா இது ஒரு மேடை. அந்த விஷயத்துக்கு நான் கொடுக்குற மதிப்பு. நான் ஒரு புத்தகமும் எழுதிட்டுருக்கேன், அதுவும் வெளியிட போகிறேன். இந்த வீடியோ கேட்கும்போது அந்த புத்தகங்கள் உங்கள் கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அதுக்கு கொடுக்குற மதிப்பு இந்த மாதிரி தான் சொல்லணும். அதனால் நான் வந்து நான் ஏன் மற்றவங்ககிட்ட இது வரைக்கும் நான் சொல்லலை அப்படின்னா, இந்த விஷயத்த அப்படி சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. ஒருவேளை சொல்லாமல் கூட நான் போயிருந்துருக்கலாம். ஆனால் சொல்ல வேண்டிய வாய்ப்பெல்லாம் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. இது அப்படியே போயிடும், நமக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு போயிடும்னு நினச்சேன். ஆனால் இது வந்து இப்படி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி. ஆக நமது உடலில் ஏற்படுகிற அந்த பரிணாம மாற்றம் இருக்குல்ல, பரிணாம வளர்ச்சியால் நமது உடலில் ஏற்படுகிற மாற்றம், உடல் மாற்றம், மனம் என்னும் நோயால் உடலில் ஏற்படுகிற மாற்றம் வந்து இப்போ இறுதியாக என்ன தேவை, மனித உயிர்களுக்கு என்ன தேவை? நமது விருப்பம் தான் நமது உடலில் ஏற்படுகிற மாற்றம். அப்போ அப்படின்னா நமது விருப்பம் என்னவாக இருக்குன்னா, நமது உடம்புல ரோமத்தை விரும்பலை. அது கிட்டத்தட்ட உடம்புல ஒரு 80% மக்கள் அடைஞ்சிட்டாங்க. பிறப்புறுப்பில் ரோமம், அக்கிளில் ரோமம், ஆண்கள் தாடி மீசை விரும்பலை. முகத்தில் வந்து ரோமம் இல்லாத ஒரு நிலையை ஆண்கள் விரும்பவில்லை. ஆக இந்த நிலையை வந்து கண்டிப்பாக எதிர்காலத்தில் மனித உயிரினங்கள் அடையும். ஒரு காலகட்டத்தில் ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகத்தில் ஆண்களுக்கு தாடி மீசை இருக்காது அப்படிங்கிறத. ஏன்னா அது மனித உயிர்கள் விரும்பவில்லை. அதனால் வந்து எதிர்காலத்தில் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. இன்றைக்கி கூட அவஸ்தை பாருங்கள். நீங்கள் போயிட்டு 10 நாளைக்கு ஒரு ஆண்கள் சலூன் கடையில் போய் ஷேவ் பண்ணிக்கணும். எவ்வளோ பெரிய சிரமம் பாருங்கள். அப்போ அவ்வளோ பெரிய சிரமத்தை அனுபவிக்கிறாங்க. ட்ரிம் பண்ணிக்கணும், ஏதோ ஒன்று பண்ணிக்கணும். ஆனால் தலைமுடி வளர்கிறது எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. தலைமுடி வந்து அது வெட்டுறதுல அந்த சிரமம் அதை ஏற்றுக்கிட்டாங்க. தலைமுடி வெட்டுறது வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அது வந்து ஒரு 2 அடி நீளத்துக்கு வளர்த்துக்கிட்டு, இயற்கையோட இந்த மனித வாழ்க்கையில் ஒரு 2 அடி நீளம், அதுக்கு மேலே வளர்கிறத கரகரன்னு அறுத்து போட்டுடலாம். அது ஈஸி. தலைமுடியை வெட்டுறது ரொம்ப ஈஸி. ஒரு 2 அடி நீளத்துக்கு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் வளர்கிறது வந்து ஒரு இழுத்து பிடிச்சி ஒரு தரையில் கல்லில் வச்சு கரகரன்னு அறுத்து போட்டுடலாம் அந்த முடியை. அதை விரும்புகிறாங்க. ஆனால் தாடி மீசையை வந்து இன்றைக்கி பாருங்கள், எல்லாம் தினம் சேவ் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய சிரமம் பாருங்கள். இப்போ பல் விளக்குறோம், அதுக்காக நம்ம பல்லே இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படியா நம்ம நினைக்கிறோம்? அப்படி கிடையாது. பல்லு நமக்கு தேவை, நம்ம தினமும் விளக்க தான் வேணும், வேறு வழி இல்லை, விளக்கி தான் ஆகணும். இதை நம்ம ஏற்றுக்கிட்டோம். இதை வந்து நம்ம மாற்ற முடியாது. ஏன்னா அப்படி விளக்காத வகையில் பல் சுத்தமாகவே எப்போதும் இருக்கிற மாதிரி ஒரு பல் கிடைச்சா நல்லது தான். அது கிடைக்கிறப்ப பார்த்துப்போம். அப்படி அது நம்முடைய விருப்பமாக, அதில் வந்து நியாயங்கள் இல்லை. ஏன்னா நாம் வந்து ஏன் தினம் பல் விளக்குறோம் அப்படின்னா, நம்ம மனம் எனும் நோயாளி. எளிதாக கிருமிகள் நம்மளை தாக்கும். பிற உயிரினங்கள் பாருங்கள், நாய் அதோட வாயெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி தான் சோறுலாம் சாப்பிடும். சோறு நாம் போடுற சமைச்ச உணவுகளை தான் சாப்பிடும். ஆனால் நாயோட பல்லெல்லாம் சுத்தமாக இருக்கும். அந்த அளவுக்கு எதிர்ப்பு சக்தி அதுக்கு இருக்குது. ஆனால் நாம் பல் விளக்கலைன்னா வாய் நார ஆரம்பிச்சிடும், கிருமிகள் அதிகரிக்கிறோம், சொத்தை வந்துடும். அந்த அளவுக்கு நமது உடல் அமைப்பு வந்து மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டது. அதோட தன்மை என்னென்னா, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. அதனால தான் நம்ம தினம் குளிக்க வேண்டியதாக இருக்குது, உடம்பை சுத்தமாக வச்சுக்க வேண்டியதாக இருக்குது, உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்க வேண்டியதாக இருக்குது, பல் விளக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு வெறுமனே பல் விளக்குறது நம்ம வேப்பங்குச்சி அப்படி இப்படின்னு மருத்துவத்தன்மை உள்ள குச்சிகளை வச்சு விளக்க வேண்டியிருக்கு. அப்போ தான் சொத்தை வராமல் இருக்கும். அந்த அளவுக்கு நாம் சுத்தமாக இல்லைன்னா நமக்கு நோய் தொற்று அதிகமாகிடும். பிற உயிரினங்கள் வந்து கண்டமனைக்கு எங்கே வேணாலும் உட்காரும், படுக்கும், எந்திக்கும். ஆனால் அவங்களுக்கு எதுவும் பண்ணுறதில்ல. ஆனால் நாம் அப்படி இருந்தாக்கா நம்ம உடம்புல சொரிசிரங்கெலாம் வந்துடும். கண்ட இடத்துல படுத்துட்டு குளிக்காமல் அலைஞ்சோன்னா சொரிசிரங்கு வந்துடும். நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. அதனால் பிற உயிரினங்களுக்கு நமக்கு வந்து இது வந்து நம்ம குளிக்கணும், அதெல்லாம் வந்து மனம் எனும் நோயே இல்லைன்னா நம்ம குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிற உயிரினங்கள் மாதிரியே இருந்து போகலாம். நம்ம பல் விளக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. மனம் எனும் நோய் இருக்கிறதுனால தான் நமக்கு உடலில் எதிர்ப்பு சக்தி குறைவு. அதனால தான் நம்ம பல்லெல்லாம் விளக்குறோம். சரி, பல்லே விளக்காத ஒரு நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்போ மனம் எனும் நோய் நமக்கு இருக்கக்கூடாது. மனம் எனும் நோய் நமக்கு இல்லைன்னா நாம் மனித உயிர்களாக வாழ மாட்டோம். நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடும். நம்ம பிற உயிரினங்கள் போல் வாழ ஆரம்பிச்சிருவோம். நம்ம மொழி, பேசுகிற வழக்கம், இதெல்லாம் ஒரு குடும்பமாக வாழ மாட்டோம், பேச மாட்டோம். மனித உயிர்களாக மனம் எனும் நோய் தான் நம்ம பேசுகிறதுக்கு காரணம். இன்னையோடைய வாழ்க்கை முறை குடும்பமாக ஒற்றுமையாக, நமக்கு ஒரு பயம் அதிகம். அதனால தான் குடும்பமாக ஒற்றுமையாக வாழ்கிறோம். நம்பிக்கையான உறவு தேவை. அதனால தான் குடும்பம் என்கிற அமைப்பை நம்ம கண்டுபிடிக்கிறோம். யார் நம்பிக்கையான உறவு, நமக்கு பயம் அதிகம்.
நம்பிக்கையான உறவு எது? அது குடும்ப உறவுகள் தான், கூட்டு குடும்ப உறவுகள். இதுதான் நம்பிக்கையான உறவுகள். இயற்கையாகவே நம்பிக்கையான உறவுகள் இதுவாகத்தான் இருக்கும். அதனால தான் ஏன்னா அதனால தான் ஒற்றுமையாக வாழணும். அதுவும் நம்பிக்கையான உறவுகளை சேர்த்துக்கிட்டு ஒற்றுமையாக வாழணும். சும்மா வாங்க கூட்டமாக வாழ்கிறது வேறு. நம்பிக்கையான உறவுகளை கிட்ட சேர்க்கணும். அதுக்கு தான் குடும்பம், கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உறவுகளை வாழ்கிறோம். இதுக்கெல்லாம் அந்த மனம் எனும் நோய் ஏற்படுத்துகிற பயம்தான் காரணம். நம்மகிட்ட நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. அதுதான் நம்முடைய வாழ்க்கை முறைக்கே காரணம். நம்ம பேசிக்கிறது நமக்கு உதவி கேட்குறதுக்காகவும் பிறர் கேட்குற உதவிகளை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதன் மூலம் உதவியை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம ஒற்றுமையாக வாழ்கிறோம். ஒற்றுமையாக வாழ்வதன் மூலம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறோம். அதன் மூலம் எளிதாக வாழ்கிறோம். அதனால் மனம் எனும் நோய் நம்ம இருக்கிற வரைக்கும் தான் நம்ம மனித உயிர்களாக வாழ்வோம். நம்ம இன்றைக்கி ஒரு பாதுகாப்பு அடைகிறோம் பார்த்திங்களா. பிற உயிரினங்கள்லாம் நம்மளை எதுவும் வேட்டையாடாமல் இன்றைக்கி பாதுகாப்பாக வாழ்கிறோம் அப்படின்னா, மனித உயிர்கள் நீ பிறந்தனா கடைசி வரைக்கும் உயிரோடு வாழலாம்ப்பா. உன்னை எந்த உயிரினமும் வேட்டையாடாது. உணவு சங்கிலிருந்து நம்ம விடுபட்டோம். நம்மளை ஒரு சிங்கம், புலிகரை இதெல்லாம் வேட்டையாடாது. நீங்கள் கண்டிப்பாக ஆரோக்கியமாக வாழ்ந்தால் கடைசி வரைக்கும் உயிர் வாழலாம். எந்த ஆபத்தும் கிடையாது. அப்படிங்கிற அந்த உத்தரவாதத்துக்கு காரணமே இந்த மனம் எனும் நோய் தான். நமது வாழ்க்கை முறைக்கு நம் மனித உடலில் ஏற்பட்ட மாற்றத்துக்கு காரணமே மனம் எனும் நோய் தான் காரணம். எல்லாம் நம்ம நோக்கி குரங்கா விலங்குகளாக கைகளையும் கால்களையும் ஊன்றி குறிஞ்ச நிலையில் தான் நம்ம நடந்து மரத்துலேயும் இதுலேயும் தாவிட்டு நடந்திருப்போம். அப்போ பிற உயிரினங்கள் நம்மளை வேட்டையாடும். காடுகளையும் மேடுகளையும் தூய்மையாக இல்லாமல் போயிட்டு இருந்தோம். அவங்க இன்றைக்கி மனம் எனும் நோய் தான் நாம் இன்றைக்கி பாதுகாப்பாக மனித உயிர்களாக வாழ்வதற்கு காரணம். நோயோடு வாழ்ந்தாலும் அதில் ஒரு பாதுகாப்பு இருக்குது. நோய் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. ஆக நோய் இருக்கிற வரைக்கும் நம்ம பல் விளக்கே ஆகணும். இந்த நோய் தான் நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறனால தான் நம்ம பல் தினமும் விளக்க வேண்டியிருக்கு, தினமும் குளிக்க வேண்டியது. அதனால் அதை அப்போ நோயை ஏற்றுக்கிட்டே ஆகணும். ஏற்றுக்கிட்டே ஆகும். இந்த மனம் எனும் நோயை நம்ம ஏற்றுக்கிட்டே ஆகணும். அது குணமாயிடுச்சுன்னா நம்ம பல் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம குடும்பமாக வாழணுங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் நீங்கள் தனித்தனியாக சுற்றிக்கிட்டு இருப்பீங்க, கூட்டமாக சுற்றுவீங்க, தனித்தனியாக சுற்றுவீங்க. பிற உயிரினங்கள் உங்களை வேட்டையாடும். பேச மாட்டீங்க, கத்துவீங்க. பேசுகிறத மறந்துடுவீங்க, அப்புறம் கத்துவீங்க. கீச்சு மூச்சின்னு காய்ச்சின்னு கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஆக மனித உயிர்களாக வாழ்வதற்கு நம்ம மனம் எனும் நோய் தேவை. ஆக நம்ம அதுக்காக நம்முடைய விருப்பம் தான் நமது உடலமைப்பை தீர்மானிக்கிறது. நமக்கு தாடி மீசையெல்லாம் நம்ம விரும்பலை, ஆண்களும் விரும்பலை, பெண்களும் விரும்பலை. அப்படி விரும்புகிறாங்கன்னா அது ஒரு மூட நம்பிக்கை. இன்னும் அவங்கள பற்றி அவங்க புரிஞ்சிக்கல. மனித உடல் உணர்வுகளை அவங்கள சரியாக புரிஞ்சிக்கல அவங்க. அப்போ பெண்களும் அதை விரும்பலை. பெண்கள் சிலர் இல்லை தாடி மீசை தான் ஆண்களுக்கு அழகுன்னு சொன்னாங்கன்னா அதுவும் அறியாமை தான். பெண்களுக்குள்ள அந்த அறியாமை, மூட நம்பிக்கை, அதோட பிரச்சனைகள் தெரியல பெண்களுக்கு. அது வெறும் காட்சி இல்லை. தாடி மீசை என்பது ஒரு காட்சி இல்லை, அது ஒரு இடையூறு. அவ்வளோ இடையூறு இருக்குது. டெய்லி போய் சேவ் பண்ணணும், டெய்லி போய் ட்ரிம் பண்ணணும். அதெல்லாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தெரியும். தாடி மீசன்னா என்னன்ட்டு கத்திரிக்கோள் கத்திலாம் இல்லாத காலங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் இது மனிதர்கள் விரும்பலை, தாடி மீசை விரும்பலைங்கிறனால அது எதிர்காலத்தில் இந்த மாற்றம் நடக்கும். நிறைய சீனாக்காரங்களும் தாடி மீசெலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே போன்ற ஒரு நிலையை போக பிறப்புறுப்பில் அக்கில் இந்த மாதிரி எந்த உடம்பில் தலையை தவிர மற்ற எந்த பகுதியிலையும் ரோமங்கள் இல்லாத நிலையை மனித உடல் அடையும் என்பது எனது யூகம், கணிப்பு. இது நடந்தால் சந்தோஷம்தான் எல்லாருமே. இதுதான் நாம் அதுக்கப்புறம் நமக்கு உடம்பில் பெருசாக வேறு எந்த மாற்றமும் நடக்குது. இதுதான் நம்முடைய அந்த மனித உடலின் அடையாளம். அப்படின்னா மனித உடலின் வடிவமைப்பு, ஒரு முழுமையடைந்த வடிவமைப்பு எப்படி இருக்கும், ஒரு தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு முழுமையடைந்த மனித உடலின் தோற்றம். நம்ம இன்னும் அந்த முழுமையை அடையலை உடலளவில். ஆனால் ஒரு சிலருக்கு இருக்குது, அப்படி தானே. ஆக அப்போது தாடி மீசை இல்லாத அந்த உடல், அக்கள்லேயும் பிறப்புறுப்புலையும் முடி இல்லாத, உடம்பு முழுக்க ரோமங்கள் இல்லாத அந்த உடல் அமைப்பு, இது ஆண் பெண் இருவருக்கும் இது கிடச்சிச்சின்னா மனித உடல் மனித இனம் திருப்தி அடைந்துவிடும் என்பது எனது யூகம்.